இங்க மாநில அளவுல இவங்க என்ன பண்ணிருக்காங்களோ ஒரு ஷெட்யூல் போட்டு எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பத்தியும் பேசுனாங்களோ அதே மாதிரி நீங்க உங்க மாவட்ட அளவுல பண்ணணும். இங்க இருந்து என்ன ஒரு விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை உங்க மாவட்டத்துல இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்கும் தெரியற மாதிரி நடவடிக்கைகள். இப்போ வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கீங்கன்னா அதுலயே அப்டேட் பண்ணி இங்க இருந்து என்ன எடுத்துக்கிட்டீங்களோ அதை வந்து அவங்களுக்கு கருத்து பகிர்வா மாறுறதுக்கான வழியை பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மறுவாழ்வு மலர் எல்லார் கையிலும் இருக்கா? நேற்று ரிலீஸ் பண்ணப்போ படிச்சீங்களா? டைம் இருந்துச்சா இல்ல மீட்டிங் இருக்கிறதுனால இன்னும் பார்க்கல? ஓகே, எனக்கு வந்து நேற்றே வாட்ஸ்அப்ல வந்துச்சு, நான் வாட்ஸ்அப்லயே உள்ள போய் பார்த்துட்டேன். ஏன்னா நாம ஆரம்ப மறுவாழ்வு மலர் வந்ததுல இருந்து உள்ள பார்த்துட்டே இருக்கிறதுனால அது இப்போ அடுத்தடுத்து போகும்போது அது ஒரு மருத்துவ மலர் அளவுக்கு இல்ல ஒரு வழிகாட்டிங்கிற அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ குழுவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிவாவும் சகாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல சிவா அமைப்பு தேவை இருக்கிறவங்கள அங்க அனுப்பி விடுவோம், ரெஃபர் பண்ணுவோம், நீங்க அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, சகாய் வந்து ரிவர்ஸ்ல நம்ம கிட்ட இருக்கவங்களை திருப்பி எங்கிட்ட ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணானா சிவால இருக்கியான்னு கேட்பேன், யாரையாவது தெரியுமான்னு கேட்பேன். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ண அங்க என்ன வேலைன்னு முடிச்சு இங்க வா அப்படின்னு சொல்றேன். ஸோ மியூச்சுவலா சகாய்க்கும் சிவாவுக்குமான அஹ், உறவு வந்து தொடர்ந்துட்டே இருக்கு. இப்ப இங்க இருக்கிறவங்களா இருந்தாலுமே எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு தான் இருக்கு. ஸோ அதோட அடிப்படை என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற மறுவாழ்வு பயிற்சி தான். ஸோ இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புல இருந்து நான் உங்ககிட்ட இருந்து ஒரு சில கருத்துக்கள் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மறுவாழ்வு பயிற்சி நடத்துற மறுவாழ்வு மையங்கள் நினைக்கிறது இவங்களுக்கு பண வசதி இல்லை, அப்ப ஃப்ரீயா சாப்பாடு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு நினைச்சுதான் ஒரு 26 வருஷமா இப்ப பண்ணிருக்காங்க. ஒரு 1000 பேருக்கு மேல மறுவாழ்வு பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிவர்ஸ்ல உங்க சைட்ல இருந்து ஒரு மறுவாழ்வு பயிற்சி மையம் வேற என்ன கொடுக்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஒரு மறுவாழ்வு பயிற்சி மையம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க, நீங்களா உங்க வேலைகளை செய்ய சொல்லி கொடுக்குறாங்க, போய் ஒரு தொழில் பண்ணுங்கன்னு வழிகாட்டுறாங்க, இல்ல இப்ப சிப்பா மாதிரி ஒரு அமைப்புக்கு அனுப்புறாங்க. இததான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதை திருப்பி ஒரு மீள் பார்வை பார்த்தோம்னா அது சக்சஸ்ஃபுல்லான மெத்தட் தானே, இதுவே போதுமா, இதை தவிர வேற என்ன வேணும் அப்படின்னு பார்க்கணும். சோ அந்த விஷயத்துல உங்க சைட்ல இருந்து நீங்க ஒரு மறுவாழ்வு பயிற்சி மையத்துல நான் இதை எதிர்பார்க்கிறேன், நான் போற இடங்கள்ல சில இது இல்ல அப்படின்னா அதை நீங்க சொன்னீங்கன்னா அதை சரி பண்றதுக்கான வழியும் நம்மளால கண்டிப்பா இங்க இருந்து முன்னெடுக்க முடியும். மறுவாழ்வு மலர் குழுவுக்கு நாம வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, இதுல வந்து என்னென்ன வேலைகள் செய்யலாம்னு இந்த தடவை போட்டிருக்கோம் அப்படின்னா, எந்தெந்த பொறுப்பாளர்கள்னு போட்டிருக்கோம்னா இனி வர வருஷங்கள்ல ஒரு பக்கத்துல மாவட்டத்துக்கு எத்தனை உறுப்பினர்கள், அதுல எவ்வளவு பேர் எந்த விதமான தொழில்கள் பண்றாங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிட்டே போனோம்னா வருஷம் வருஷம் நமக்கு ஒருவேளை தொழில் செய்யறவன் அதிகமாகலாம், ஒருவேளை குறையலாம். அப்ப அந்த மாவட்டத்தை நம்ம கேட்க முடியும் எதனால தொழில் செய்யறதை விட்டுட்டாங்க அப்படின்னு. இப்ப நாங்களுமே இனிஷியலா சின்ன கடை வச்சு கொடுத்தோம், சின்ன சின்ன விஷயம் பண்ணா அதுக்கப்புறம் அவன் சஸ்டெயின் பண்ண முடியாம நானே சரி அவனா ஏதாவது பண்ணட்டும் பண்ணிக்கலாம்னு ரிவர்ட் எடுத்துட்டேன் இல்லைங்களா? பட் அதை நம்ம பண்றதுக்கு பதிலா அதோட ஃபாலோ அப்பா நம்ம கிட்ட டாக்குமெண்ட், லைக் இப்ப நீங்க வந்து வீடு வாங்கி கொடுத்ததுக்கான டாக்குமெண்ட் நம்மள்ட்ட இருக்கும், பெட்ஸ்டோரோட டாக்குமெண்ட் வச்சிருக்கோம், ட்ரீட்மெண்ட் ரெஃபரல் வச்சிருக்கீங்க அப்படின்னா தொழிலுக்கான ஒரு இதையும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆஹ் பின்னாடி பாக்குற ஒருத்தனுக்கு டக்குனு ஓகே நம்மளால இத்தனை பேர் இப்ப வந்து இதுல இருக்க எல்லா வேலையுமே எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பண்றோம். பட் எவ்வளவு பேர் பண்றான் எந்த அளவுக்கு சக்சஸா இருக்குங்கிறதையும் நம்ம ஒரு டாக்குமெண்டாவே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் பண்ணிருங்க. சரி வாங்க, வணக்கம். ஸோ இப்போ உங்க சைட்ல இருந்து யாராவது நீங்க இது வரைக்கும் மறுவாழ்வு பயிற்சி மையம் போயிருக்கலாம், இல்ல போகாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு மறுவாழ்வு பயிற்சி மையம் உங்களுக்கு வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? இந்த இலவச சாப்பாடு ட்ரீட்மெண்ட் எல்லாம் தாண்டி ஒரு மறுவாழ்வு பயிற்சி மையத்துல இருந்து வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? லைக் கொடுத்து விடுங்க. நான் ஒரு சார் வணக்கம் சார். சொல்லுங்க. எல்லாரும் வீல் சேர் இருக்குங்க. ஓகே. ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த வீல் சேரோட ஸ்பான்சர் வர வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் முடங்கி கிடக்கும். ஓகே. அது மாதிரி பார்க்கறது கேளு சொல்ல உடஞ்சி போயிடுச்சு. அதை மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ண முடியாம நடத்த முடியாம அந்த மாதிரி உபகரணங்கள் நம்ம மூட்டு பாதிச்சவங்களுக்கு உபகரணத்தையும் அடுத்தடுத்து
இது ஃபெயிலியர் வந்து முன்னெடுக்கணும்னு சொல்றேன். நல்ல கருத்து தாங்க. அதாவது என்னன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்ததை தாண்டி அவங்களுக்கு கொடுக்குற பொருட்கள் லாங் டேர்ம்ல வரலைங்கும் போது அதுக்கான ஒரு பேக்கப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கிறீங்க. தான் சார் நம்ம ஃபர்ஸ்ட் அதே வரைக்கும் நம்ம அவங்களுக்கு ஸ்பான்சர் டவுன் ஆயிடும். ஓகே. யூஸ் பண்ற உபகரணங்களோட வேற ஏதாவது வாங்குறது வீல் சேர். ஓகே. இது வந்து இது கூட நீங்க எங்கிட்ட இருந்து போனதுக்கு அப்புறம் கேக்குறீங்க. நான் கேக்குற கேள்வியே எங்கிட்ட வரும்போது நான் சொல்லுறது நான் எனக்கு போதும் இது இதெல்லாம் சொன்னா போதும் இவங்களுக்கு அப்படின்னா 20 வருஷமா அவங்க பண்றாங்க, இல்ல 50 வருஷமா நமக்கு மேல இருக்கவங்க பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனால் அதுல இருந்து உங்கள் பார்வை மாறுபட்டால் இந்த பக்கம் இருக்கிறவங்களும் மாற வேண்டிய சூழ்நிலைன்னு சொல்றேன். அதுக்காக தான் நீங்க அங்க இருக்கும் போதே எனக்கு வந்து இந்த கால் மாதிரி நீங்க எக்ஸசைஸ் பண்ணதான் சொன்னாங்க, விட்டா என்ன ஆகும்னு சொல்லல, இதை சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி உங்க சைடுல இவங்க இதை சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் எனக்கு பெட்டரா இருந்திருக்கும். இப்போ ஓப்பனாவே நம்ம எல்லாரும் இதெல்லாம் சொல்றேன்னு வச்சுக்கல, எத்தனை பேருக்கு சரியாயிரும்னு சொன்னாங்க, சரியாயிரும்னு சொல்லி அமிச்சவங்க எத்தனை பேர் இங்க இருக்கவங்கள ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமோ சரியாயிரும்னு சொல்லி அமிச்சவங்க எத்தனை பேர். ஓகே. இந்த இடத்துல நான் சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன், ஒருத்தர் வரும்போது அவர் என்ன சொல்லுவாரு, சரியாகலன்னா கூட நீங்க ஆகும்னு சொல்லுங்க, ஏன் என்கிட்ட ஆகலன்னு சொல்றீங்கன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கீங்களேன். ஏன்னா இதுதான் உங்க போன்ற உறுப்பினர்கிட்ட நான் புது உறுப்பினருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம். நான் நினைக்கிறது என்னன்னா, நான் ஒருத்தர் போய் பார்க்க போறேன், எனக்கு தலைவலின்னு வச்சுக்கீங்களேன், தம்பி அப்படிதான் இருக்கும் போய் தூக்கு சரியாயிரும்னு ஒருத்தர் சொன்னாருன்னா சரின்னு சொல்லுவேன், இல்ல மாத்திரை போடுப்பான்னா சரின்னு சொல்லுவேன், இல்ல இது இப்படிதான் இருக்கும்னா தான் சொல்லணும். அவரு ஒண்ணு சொல்லிட்டே இருக்காரு, நான் திருப்பி இருக்காது என் பார்வையில சொல்றேன். ஓகே. இல்ல அதுதான் நான் இந்த கண்டல் கொண்டு வந்து எதுக்குன்னா, உங்கள்ல இருந்து யாருமே எனக்கு வந்து அடிப்பட்டோடனே இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா 6 மாசத்துலயும் 1 வருஷம் இன்னும் கொஞ்சம் நான் தெளிவா ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பேன். இப்ப 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு நான் பண்ணணும்னு நினைக்கும் போது உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, சூழ்நிலை ஒத்துழைக்க மாட்டேங்குது, அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா. சோ அப்படி பண்ணாம இருக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு போன நாள் எல்லாருக்கும் இது கிளிக் ஆகணுங்கிறது கிடையாது, போன நாள் கண்டிப்பா சொல்லலாம். இப்ப என் சைட்ல இது இருக்கு, நான் அதுதான் நினைப்பேன், இது வரும்னா வரும்னு சொல்லுவேன், வரலன்னா இருக்கு வரலன்னு சொல்ல போறது கிடையாது, இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியுமோ பாப்போங்க, அப்புறம் மத்த யோசிச்சுக்கலாம் அப்படிங்கறதான் சொல்லுவேன். அந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு இருக்கா? வேற யாராவது மெயின்ல இருக்கவங்க யாராவது சொன்னாலும் தம்பி மைக் வாங்கி கொடுங்க. இன்னொரு மைக் எங்க இருக்கு கேக்குறவங்கள்ட்ட கொடுங்க. அட்மிஷன்ல இருக்கும் போது உங்களுக்கு விவரம் தெரியாம இருக்கவே இப்படி அடிபட்டுச்சு, அதுக்கப்புறம் நடக்கிற ட்ரீட்மெண்ட்டுகள்லயோ உறவு பயிற்சியோ உங்களுக்கு இது மாறினால் இன்னும் பெட்டரா இருக்குங்கிற விஷயங்களை கண்டிப்பா சொல்லுங்க. கேக்குறேன். இந்த புக்கை கொடுத்தாங்கல்ல, இதுல மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து புக்கு வாங்க வேண்டாம், உங்களுக்கு வீட்டு தேடியே வந்துடும். மற்ற உறுப்பினர்கள் புக்கு வாங்கிக்கிடுங்க. எங்களை மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு எல்லாருக்கும் புக்கு வீட்டுக்கு வந்துடும். அதுல எல்லாரும் பேரு மாவட்டம் கைது போட்டுருங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் வந்து 2 விஷயம் உங்ககிட்ட கேட்டிருந்தாரு. ஒண்ணு வந்து மறுவாழ்வு பயிற்சி, அதுல என்னென்ன மாற்றங்கள் பண்ணணுமா இல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தாரு. 2வது அடிப்பட்ட உடனே அவங்க கிட்ட வந்து என்ன சொல்லணும், நல்லாயிரும்னு சொல்றதா நல்லா சொல்றதான்னு கேட்டிருந்தாரு. இப்ப மறுவாழ்வு பயிற்சியில நான் என்ன வரேன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வீடு சார்ந்த மறுவாழ்வு பயிற்சி அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வரணும். வீடு சார்ந்த மறுவாழ்வு பயிற்சி ஒருத்தர் வீட்டுல வந்து எப்படி எல்லாம் இருக்கு இல்லைங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம கொடுத்த பயிற்சி அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு அப்புறமா அவங்களே வந்து வீட்டு சேர்ல மாறி அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து டீ கடையில போய் டீ குடிச்சு பேப்பர் குடிச்சு வந்து படுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மற்ற பேர் என்ன சொல்றாங்க, நிறைய பேருக்கு என்ன ஒரு இதுன்னா மறுவாழ் பயிற்சி எடுத்துறாங்க, என்னால நடக்க முடியும், காலி பேர் போட்டு நடக்கிறாங்க,
வீல் சேர் மாறுறாங்க, டாய்லெட் போறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு இன்ச் கூட நகராம ஒரே பெட்லயே இருக்கிறாங்க. ஏன்னா நகர முடியாது, ஏன்னா படிக்கட்டு இருக்கும் வீட்டுல. ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட ரேம்ப் போட்டு கொடுங்கன்னா வாடகை வீட்டுக்காரங்க சம்மதிப்பாங்களா? டாய்லெட் பாத்ரூம் பெருசா கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? நாமளே இருக்கிற ஒரு சில பிலோ பவர்ட்டி லைன்ஸ் அப்படின்னா அவங்களால அதை மாத்திக்க முடியாது. அப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம மறுவாழ்வு பயிற்சி எடுத்துட்டு அதை முழுமையா பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில நிறைய பேர் இருக்கிறோம். வசதியானவங்க மற்றவங்க எல்லாமே நல்லா வெளியில வந்தாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா ஒரு ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க, ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறவங்கனால அந்த பயிற்சியை எடுத்ததுக்கான அது பயனை அடைய முடியறது இல்லை. அதுக்கு நம்ம வீடு சார்ந்த மறுவாழ்வு பயிற்சி கொடுக்கணும்னு மேடையில அமைப்பு சிப்பா அமைப்பு. ஹலோ, சிப்பா அணுகிற எல்லா இல்லங்கள் மற்றும் மறுவாழ்வு பயிற்சி வெள்ளூர் நம்ம அயல்குடி சேவா சங்கம் அவங்களால முடிஞ்ச அடுத்த கட்ட அந்த நடவடிக்கைக்கு போனா மறுவாழ்வு பயிற்சிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா சக்சஸ்ஃபுல்லா அமையுது. அடுத்தது பேரண்ட்ஸ் நம்ம அடிப்பட்ட உடனே நல்லாகுமா, நல்லாகாதுன்னு எப்படி சொல்றது அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும்போது கண்டிப்பா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்த உடனே சொல்லிடணும், இதுதான் நிலைமை உங்க பையனுக்கு. இதுக்கு மேல நீங்க பெங்களூர் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், அமெரிக்கா போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுலாம் போயிடாதீங்க, செலவு பண்ணிடாதீங்க. அந்த இருக்கிற காசை வச்சு குடும்பத்துக்கு அவருக்கு தேவையான உபகரணங்கள், இந்த மாதிரி ரேம்ப் போடுறது, வீட்டுல அவர் எப்படி தன்னிச்சையா செயல்படுறதுக்கான இதுல மட்டும் நீங்க மாற்றங்களை உருவாக்குங்கன்னு நம்ம பேரண்ட்ஸுக்கு மட்டும் கண்டிப்பா சொல்லணும். அவருக்கு டைரக்டா சொன்னா அது அவரால் ஏற்க முடியாத நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அந்த இது அவருக்கு தெரியுமான்னு சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லணும். பேரண்ட்ஸ் முதல்ல ஏற்க வேண்டிய பக்குவத்தை கொண்டு வரணும். அப்பதான் அதுக்கடுத்த நடவடிக்கை அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் இந்த பதில். விவாதிக்க வேண்டியதால விவாதிக்கலாம். கருத்துக்கள் எங்கிட்டே இருக்கு. அது நானும் உங்க சைட்ல இருந்து வரணும்னு நினைக்கிறோம். இப்போ அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் வீடு தேடி ஃபர்ஸ்ட் விஷயமா ஊட்டியில ஒரு ப்ராஜெக்டா ஸ்டார்ட் பண்றோம். இது பெங்களூர்ல ஒரு 50 வருஷம் ரீஹாப் சென்டர் ஏபிடின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்தா கத்துக்கிட்டோம். அவங்க இங்கிலீஷ்ல தாட் டு கம்யூனிட்டி அப்படின்னா படுத்திருக்க நிலையில தான் சமூகத்துக்கு போறது. அவங்க சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் போட்டு பில்டிங் கட்டி மெயின்டெனன்ஸ் பண்ணி அங்க ஒரு ஸ்டாஃப் பண்றதுக்கு பதிலா இதே ஸ்ட்ரக்சர் இருக்கும். நான் உங்க வீட்டுக்கு விஜய் பண்ணுவேன். அப்ப என்ன பண்ணுவேன்னா, அங்க எப்படி நிக்கிறத நான் சொல்லி கொடுப்பேன். இது டிபார்ட்மெண்ட்ல வரும்போது நான் நிக்க வச்சு நடக்க வச்சிருவேன். வீட்டுக்கு போன உடனே அந்த ஃப்ளோர் மாறிச்சுன்னா அவனுக்கு அந்த இது வராது. இப்ப எங்கிட்ட இருக்க பாத்ரூம்ல மாறிப்பான், வீட்டுக்கு போனா அந்த பாத்ரூம்ல மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் மெயின்டெனன்ஸுக்கும் செலவு பண்றதுக்கு பதிலா வீட்லயே போய் பண்ற ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிக்கிறோம். அதுக்கடி அது இல்லம் தேடி மருத்துவம் இல்ல மக்களை தேடி மருத்துவம்னு விற்க போறாங்க. பட் நம்ம நினைக்கிற அளவுக்கு அதுல இருக்கான்னு தெரியல. அதனால அதை இப்ப நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது அவர் சொன்னதுபடி அவருக்கு சொல்ல தேவையில்ல, கூட இருக்கவங்களுக்கு சொன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறதுல மாற்றுது. எனக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனை நீங்க எங்கள்கிட்ட பேசுங்க, டைம் எடுத்தா சொல்லுங்க, எனக்கு சொல்லணும் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு. ஆமாங்க. மூணாவது நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, பேஷண்ட் கூட ஓரளவுக்கு ஏத்துக்கிட்டு இருக்கான். கூட இருக்கவங்க இப்ப இவங்க இவனை இன்னும் நடமா அவன் போதுங்கிறான். நீங்க பிரச்சனை பண்ண வேண்டிய ஆள் கூட இருக்க ஆள் சொல்லலாம். ஒரு லிமிட் இருக்கு. அப்ப கேர்டேக்கருக்கு நம்ம வேற இடங்கள்ல அவங்களோட லிமிட்டேஷன்ஸையும் புரிய வைக்க வேண்டியிருக்கு. சோ முதல் கருத்து மறுவாழ்வு பயிற்சி மையம் இப்ப மையத்துல இருக்கு. அதை கொண்டு போய் நெறிமுறையில அவங்க வீடுகளுக்கே பண்ண மாதிரி முதல் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம். இது சக்சஸ் ஆகிற பட்சத்துல அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு அதை பண்றதுக்கு முயற்சி பண்ணலான் இருக்கோம். ஒண்ணு.
ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நான் என்கிட்ட ரீஹாப் எடுத்த அப்புறம் கொஞ்ச நாள் போய் நீங்க அனுராவில் இருந்துட்டு போங்கன்னு சிலர் அனுப்புவேன். அது எதுக்காகனா, எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. என்கிட்ட எல்லாமே பண்றான், ஆனா அவன் தனியா இருக்க முடியுதா, ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டா பண்ணிக்கிறாங்களாங்கிறதுக்காக அனுப்புறேன் ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நமக்கே ரெக்ரியேஷன் சொல்றோம். ஒரு இடத்துக்கு போகணும், கொஞ்ச நாள் இருந்துட்டு வரணும்னு தோணுச்சுன்னா வந்து இங்க தனியா இருந்துட்டு போறாங்க. அப்போ நான் கொடுக்கறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்புக்கான மறுவாழ்வு. ஆனா இவங்க எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறது நீங்க நடைமுறை யதார்த்தத்துல இதை எப்படி எடுத்துட்டு போக போறீங்க அப்படிங்கிறதுக்கான மறுவாழ்வு. இது ரெண்டும் சேர்ந்துதான் சக்சஸ் பண்ண முடியும். இப்ப இன்னும் ஈஸியா சொல்லிடுறேன். டிரைவிங் லைசன்ஸுக்கு அங்க போய் பணம் கட்டி அவர் சொல்லி கொடுக்கறத கத்துக்கிட்டு டிரைவிங் ஓட்டுறவனும் ஓட்டுறான். இதுதான் இப்படிதான் கத்துக்கிட்டு அவங்களா ஓட்டுறவங்களும் ஓட்டுறாங்க. ரெண்டுலயுமே பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. பட் நம்ம சொல்றது, நீங்க அத்தாரிட்டேட்டிவ் சைட்ல இருந்து சில விஷயங்களை கத்துக்கிட்டா ஃபியூச்சர்ல பிரச்சனை வராம பார்க்கணும். இப்ப எக்ஸசைஸ்ங்கிறது ரீஹாப்ங்கிறது நிறைய பேரு, இன்னும் நானே பார்த்திருக்கேன், பிசியோதெரபிஸ்ட் வந்தாங்க, கை காலை மடக்கி விட்டாங்க, நிக்க வச்சாங்க, போயிட்டாங்க அப்படிங்கிறது. இது ஒரே ஒரு பகுதி தான், உடல் சார்ந்த ஒரே ஒரு பகுதி தான். ஆனா முதுகு தண்டுவடம் பாதிக்கப்படும் போது இந்த ஒரே ஒரு பிரச்சனை கிடையாது, யூரின் மோஷன்ல பிரச்சனை இருக்கு. அப்ப அதை எப்படி நம்ம சரி பண்றது? டியூப் போட்டிருக்கணுமா, போடக்கூடாதா, எத்தனை நாளுக்கு ஒரு தடவை மாத்துறது, நீங்க போட்டு எடுத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறது எப்படி பாத்துக்கிறது, அப்போ மோஷனோட பிரச்சனைகளை எப்படி சரி பண்றது, இதை ரெண்டையும் தாண்டி செக்ஷுவல் சம்பந்தமான பிரச்சனைகளை டாக்டர்கிட்ட கேட்கறதா இல்லையானே கூச்சப்பட வேண்டியது இருக்கு. ஒரு வெளியில இருக்கிற நம்ம ஓப்பனா வரலனாலும் ஆனால் கேட்கலாம், டாக்டர் கிட்ட இதை கேட்டுக்கலாங்கிற அளவு கூட இன்னும் நம்மளோட புரிதல் வளரல. நமக்கு என்ன நினைப்பாங்க, இதை கேட்டுட்டா ஒரு வேளை தப்பா நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னா கிடையவே கிடையாது. ரீப்ரொடக்ஷன், அதாவது ஒரு செடி மரம்கொடி கூட என்ன பண்ணும், தன்னுடைய இனத்தை பெருதி தானே செய்யுது. அப்ப இது அடிப்படை. அப்போ நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்கணும். எங்கிட்ட வரவங்க நான் பேசுவேன், உங்களுக்கு அதை பத்தி சந்தேகம் வந்து டாக்டர் கிட்ட பேசிட்டு போலாம்னு சொல்லுவேன். நம்ம கேட்கும் போது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. அதுல இன்னொரு எண்ணம் இருக்கு, நம்ம இப்படி இருக்கிறதுனால நம்ம கிட்ட வந்து சார் இதை கேட்கிறாருன்னு தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேட்பேன், இதை பத்தி உங்களுக்கு பேச விருப்பம் இருந்தால் நீங்களும் நானும் பேசலாம். அந்த நேரத்துல இல்ல சார் எனக்கு எல்லாம் வேற நம்பிக்கை இல்லைன்னா ஓகே, அதுல நிறுத்திடுவோம். அப்போ ஒரு எண்ணத்துல மறுபடியும் பயிற்சி வரவங்கள்ட்ட நிக்கிறது, நடக்கிறது, வீழ்ச்சிறது, ஸ்கூல்ல போறதை தாண்டி அவங்களோட மற்ற பாகங்களையும் நம்ம கான்சன்ட்ரேட் இருக்கு. ஆனால் நடைமுறை யதார்த்தத்துல நடக்குதா அப்படின்ற ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதை வர காலங்கள்ல எல்லாமே சார்ந்துதான் அவனை வந்து நம்ம ஒரு 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 பிரச்சனைக்கு வந்தனால நான் அதை மட்டும் ட்ரீட் பண்றதுக்கு பதிலாக அவர் திருப்பி போகும்போது என்னென்ன பண்றதுக்கான வழி இருக்கோ அது எல்லாத்தையும் பண்ணும். நான் இப்போ வரைக்கும் மேலேயும் எங்கள்கிட்டயும் கேட்டு இருக்கிறது, ஒருத்தர் உள்ள இருக்கும் போது மினிமம் சாப்பாடு ட்ரீட்மெண்ட் சேர்த்து ஒரு 40,000 50,000 நீங்க ஃப்ரீயா தான் கொடுக்குறீங்க. ஆனா அவருக்கு அது தெரியாதுங்கிறேன். வீட்டுல இருக்கிறது இங்க இருப்பாரு, இங்க இருந்துட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு அங்க போறாரு, அங்க இருந்து திருப்பி இன்னொரு 3 மாசம் இன்னொரு இடத்துக்கு போறாரு. நான் கேக்குறேன், எல்கேஜி படிச்ச 3 தடவை போய் திருப்பி எதுக்கு எல்கேஜி படிக்க போறீங்க? ஸ்கூல் டீச்சர் 1வது போறீங்க, 1வது 2வது தான் போறீங்க இல்லையா? சொல்லுங்கண்ணா. அதுவும் நம்ம மாத்திக்க வேண்டியிருக்கு. ஸோ நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போறதோ டாக்டரை பாக்குறதுலயோ பிரச்சனைகள் கிடையாது. பட் அதை மட்டுமே சார்ந்து சார்ந்து அடுத்தடுத்த இதுக்கு போயிடாதீங்க. ஒரு நம்பிக்கைக்காக ஒரு கேள்வி கேட்கிறேன், இங்க இருக்கிறது இப்ப இருக்கிறது எத்தனை பேர் நாளைக்கு புதுசா ஒரு ட்ரீட்மெண்ட் வந்தோடனே எனக்கு சரியாயிடும் நினைக்கிறீங்க? இல்ல ஒரு பேப்பர்லயோ எதுலயோ பார்த்தா நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பேப்பர்லயோ போடுறாங்க, அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்க ஒருத்தர் ஃப்ரீயா கிடைச்சிருக்கீங்களா? ஓகே, சொல்லுங்க சார். வருது. ஓகே. ஸ்டெம் செல் தெரபின்னு சொல்றீங்க. ஓகே ஓகே. எப்ப தெரியும் உங்களுக்கு? எப்ப ஆரம்பத்தில்? 2005 இல்ல அதாங்க, 2005 இருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து நான் எனக்கு தெரிஞ்சிருக்கிற தகவல், அந்த ஸ்டெம் செல் தெரபிங்கிறது வந்து ஒரு நாட்டிலையும் ஒரு முறையா பண்றாங்க. ஆஸ்திரேலியாவில் ஒரு மாதிரி பண்றாங்க, சைனால ஒரு மாதிரி பண்றாங்க, யூஎஸ்ல ஒரு மாதிரி பண்றாங்க. இது எதுவுமே வந்து இன்னி வரைக்கும் ப்ரூவன் மெத்தட் கிடையாது.
அது வந்து ரிசர்ச்ல மட்டும்தான் இருக்கு. அந்த ரிசர்ச்ங்கிறது வந்து எப்பன்னா அந்த ரிசர்ச் மெத்தட் வந்து ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கல் ட்ரையல் போய் அந்த கிளினிக்கல் ட்ரையல் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் வரணும். அந்த ட்ரீட்மெண்ட்ல ஒரு 4 பேர் குணமாகணும். அவங்களுக்கு 5 வருஷமோ 4 வருஷமோ சைடு எஃபெக்ட் வராம இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. இதுக்கெல்லாம் எப்ப ஆகலாம். அதனால வந்து இன்னைக்கு நிலைமைக்கு ஸ்டெம் செல் தெரபில எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இதுக்கு ஏகப்பட்ட ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குங்க. நானும் நிறைய நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்துல இருக்கவங்க இதை பத்தின ஆர்டிகல்ஸ் இதை பத்தின தகவல்களை வந்து அப்பப்போ நாங்க பேசுறோம், இதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். எங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இன்புட் கிடைச்சா மட்டும்தான் நம்ம மக்கள்கிட்ட பகிர்வோம். ஏற்கனவே இந்த ஸ்டெம் செல் தெரபி பத்தி நம்ம குரூப்லயே போட்டிருப்போம். யாரும் இந்த மாதிரி நம்பி ஏமாறாதீங்க, போகாதீங்க, போனீங்கன்னா காசு தான் விளையும். நான் என்ன சொல்லுவேன், என்ன சிம்பிளா சொல்லுவேன், ஸ்டெம் செல் தெரபிக்கு வந்து எப்படி ஒரு 4 லட்சம் செலவு பண்ண கேட்பாங்க. நான் என்ன கேட்டேன்னா சொல்லுவேன், 5 லட்சம் பணத்தை கொடுங்க, நான் ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்கேன்னு சொல்லுவேன். ஏன்னா அதை போய் பண்ணிட்டு ஸ்டெம் செல் தெரபியில வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க ஆர்டிகல் படிச்சு இல்லையா, அதே ஆர்டிகல்ல ஸ்டெம் செல் தெரபி பண்ணி ஒருத்தருக்கு வந்து முதுகுல வந்து முடி முளைச்சிருக்கு. ஸ்டெம் செல் தெரபி இது வந்து இதெல்லாம் ஆர்டிகல். ஆனா இந்த ஆர்டிகல் உங்களுக்கு வரல. ஏன்னா சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கு. நான் என்ன திரும்ப சொல்ல வரேன்னா, யாராவது எங்கேயாவது ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி வந்து நடக்க வச்சிருவாங்க, என்ன போட்டுனீங்கன்னா வந்துடும், இல்ல நீங்க ஆயுர்வேதம் பண்ணுங்க, சித்தா பண்ணுங்க, இல்லைன்னா எத்தனையோ ட்ரீட்மெண்ட் இருக்கு, எது பண்ணாலும் வந்துடும்னா தயவு செஞ்சு நம்பி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அத பிரயோஜனமா உங்க குடும்பத்தோட அந்த ஒரு 50,000 செலவு பண்ணீங்கன்னா அதை மூலம் நம்ம வச்சு ஒரு தொழில் கூட பண்ணிக்கலாம். அதனால வந்து இது வந்து எனக்கு அது உடன்பாடு இல்ல. இங்க யாருக்குமே அது உடன்பாடு கிடையாது. கருத்து கரெக்ட் தான். இந்த மாதிரி தெளிவுதான் சொல்றேன். ஏன்னா இப்ப நீங்க தான் உங்க மாடலுக்கு பொறுப்பெடுத்து வந்திருக்கீங்கன்னா, இல்ல நீங்க தெளிவானாதான் உங்களோட மாவட்டத்துக்கு நீங்க தெளிவு பண்ண முடியும். அதுக்காக தான் அவர் அந்த விஷயத்தை சொல்றாரு. இதே ஸ்டெம் செல் நான் வந்து 92 அடிபட்டாலே சிஎம்சி வெள்ளூர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எடுக்கிறப்ப ஸ்டெம் செல் பத்தி பேசினாங்க. அனிமல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அனிமல் வந்து 50 பேசிட்டாங்க, மேனுவல் பண்ணிட்டாங்க, மியான்ல எல்லாம் கூட பண்ணாங்க. சக்சஸ் ரேஷியோ கம்மிங்க அப்படின்னு பேசினாங்க. ஆமா, இன்னொரு இப்ப முக்கியமா தர்மகரை மாவட்ட பக்கத்துல ஒரு ஊர்ல பண்ணா பேப்பர்ல இருக்கு. எனக்கு ஒரு 50 ஃபோன் வந்திருக்கும். அவங்க பண்ணி பரவாயில்ல அடக்கு கொடுங்க பாத்துட்டீங்களா சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லைங்களா ஆகாதுன்னா இல்லைங்க கொடுங்க, புதுசா அனுப்பிட்டவங்க அவங்க எல்லாமே ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அவங்கள அது மாதிரி இருக்காங்க. என்ன மாறணும் இதை பத்தி பேசிருக்கோம். உங்க சைட்ல நீங்க முடிவு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு, ஒரு வீட்டுல நடக்கிறதோ கேரிபர் போட்டு நிற்கிறதோ எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத அடுத்த கண்டென்ட்ல வரும். இதுக்கு எத்தனை பேரு கால் வந்து உண்மையோட டைட் ஆயிடுச்சு, அதாவது மடங்கி இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆக ஆக டைட் ஆயிடுச்சு, வீட்டுல ஏறும்போது முன்னால அப்படி தூக்கி போட்டா கால் தனியா எத்தனை பேர்? ஆமா, எத்தனை பேர்? இதுல அந்த ஃபர்ஸ்ட் நாம சொன்னோம் இல்லையா, கால் மட்டும்தான் மடக்கி விட்டாங்க அப்படிங்கிறது வெறும் ஒரு நம்ம மாதிரி அது கம்மியான விஷயம். வந்தாங்க கொஞ்ச நேரம் கால் ஆட்டி விட்டாங்க, வீட்லயும் போய் இதை பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த சிம்பிளான விஷயத்த பண்ணவங்க எத்தனை பேர்? இப்ப கை தூக்குனவங்க வீடியோல இருக்கு பார்ப்போம். கை தூக்குனவங்கல்ல எத்தனை பேர் அதை ரெகுலரா பண்ணீங்க, இல்ல எத்தனை பேர் பண்ணாம விட்டீங்க? நின்றதுலயோ நிக்காம இருந்தோம். ஏன் நாம பாக்குறதுல சொல்றேன். எங்கிட்ட இருந்து போயே கூட டைட் அதிகமாச்சுன்னா நான் திருப்பி நிக்க வச்சு வெயிட் ட்ரைனிங் போடும் போது எக்ஸசைஸ் பண்ணும்போது கம்மியாகுது, போன அப்புறம் அதிகமாகுது அப்படின்னா நம்ம பண்ணிட்டு இருக்க ஏதோ ஒரு விஷயத்த கம்மி பண்றதுனாலதான் அந்த டைட் அதிகமா வருது. ஓகேங்களா? கால் டைட் ஆகாம இருக்கும். இல்ல வீல் சேர்ல வச்சீங்கன்னா பாதம் வச்சு பதிஞ்சிருக்கும். இப்படி நுனி விரல் பட்டு மேல வெளியால் தூக்குறதுனால என்ன அர்த்தம்? நம்ம ஃபிளெக்சிபிலிட்டியா வச்சுக்கல அப்படின்னு அர்த்தம். முதல் கருத்து மணியன் போனார் இல்லையா, நம்ம கிடைக்கிற அசிஸ்டிவ் டிவைஸே கொஞ்ச நாள் அடி வாங்குது அப்படிங்கும் போது அதை விட அதிகமா ஓடிட்டு இருக்கு இந்த உடம்பு அடி வாங்குமோ வாங்காதான். அதை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த உடம்பை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கணுமான்னு நினைக்க கூடாதான். சரிங்களா? உள்ளம் பெருங்கோயில் ஆலயம் சொல்லிருக்காங்க. உடம்ப நீ போட்டு பாதுகாத்துக்கிட்டாலும் அடுத்து எதை வேணாலும் நம்மளால பண்ண முடியும். நீங்க
பேசிக்கா சொல்லி கொடுக்குற எக்ஸாம்பிள் மட்டும் நிறுத்தாம பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். ஒரு சிலருக்கு நரம்பு சார்ந்தே அது கண்டிப்பா வரும், ஸ்டார்டிங்ல இருந்தே வரும். மாத்திரை போட்டாலும் எக்ஸாலும் அப்படியே இருக்கு. ஆனா அவங்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா, இது பண்ணியும் உங்களுக்கு அவ்வளவு வருதுன்னா இது பண்ணலன்னா இன்னும் அதோட அதிகமா தான் ஆகும். அதனால அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு பார்த்துக்கோங்க. அமைப்புலயே போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், பெட் சோர் இருக்கவங்க வரக்கூடாதுன்னு. இருந்தாலும் சின்ன பெட் சோர் இருக்கு இல்ல யாராவது இருக்கிறீங்களா, கூகுள் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், பெட் சோர் இருக்கவங்களுக்கு அனுமதி இல்லைன்னு. இருந்தாலும் இருக்கிறவங்க இருந்தால் ஏன் சொல்லுவாங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த கால் டைட் ஆகிறது, புண்ணு வர்றது, யூரின் சார்ந்த பிரச்சனைகள், இது இல்லாம நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே நம்மளுடைய இந்த மறுவாழ்வுன்னு சொல்ற செகண்ட் லைஃப் இன்னும் கூட கொஞ்சம் நம்மளால பெட்டரா வாழ முடியும். ஓகேங்களா? உங்களுதுல புதுசா அடிபடுறவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள், மறுவாழ்வு பயிற்சிங்கிறது எங்கேயாவது போய் வீட்டுல இருக்கவங்க கால் கொஞ்சம் மடக்கி நீட்டுறதை கத்துக்கிட்டு வரதோ, கேலிபர் போட்டா அப்பைக்கு அங்க நடந்துட்டு வீட்டுல வந்தோடனே திருப்பி கேலிபர் ஒரு பக்கம் வச்சுட்டு நீ படுத்திருக்கிறதுக்கு இல்ல, நீ இப்ப இருந்தே பண்ணாம இருந்தீங்கன்னா நீ என்ன மாதிரி 1000 நாட்களும் நீங்க சொன்னாதான் நீங்க அவங்கள சரியா வழிகாட்டுறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பதில் நான்லாம் ஃபர்ஸ்ட் கேலிபர் போட்டேன் இப்பெல்லாம் போறது இல்லை அப்படிங்கிற தவறான முன்னுதாரணத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா அது தப்பு. ஓகேங்களா? என்ன சொல்லணும், நான் ஃபர்ஸ்ட் போட்டேன் இப்பெல்லாம் போறது இல்லைன்னு சொல்றது கரெக்டா, இல்ல அப்ப இருந்து இப்ப வரைக்கும் போட்டுட்டே இருக்கேன் நீங்களும் அதை போடுங்கன்னு சொல்றது நல்லதா? ரெண்டுல ஏதோ சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமா போட்டுட்டு இருக்காது நம்ம ஆதின்னு நினைக்கிறேன். அது எவ்வளவு நாள் போட்டிருக்கீங்க? அது கேலிபர் போட்டு ரெகுலரா பண்றது 15 பண்ணிட்டு இருக்காரு. கை தட்டிடலாமா? போட்டுட்டு இருக்கியாடா கேலிபர் போடுறியா? நிப்பாட்டிட்டேன். இதுக்கும் சொல்றேங்க. நான் வந்து இங்க வந்து நான் அங்க நான் பேச வரலங்கிறேன். நான் ரெண்டையுமே ஒத்துக்கிறேன். நான் நிக்கும் போது நீ தனியா ஏறின வீட்டுல போய் ஏன்டா ஏறலன்னு அங்க கேட்பேன். இங்க யோசிக்கும் போது நான் நிக்கும் போது ஏறி இருக்கானே, நான் இல்லாம ஏறாம இருக்கானே, ஏதோ ஒண்ணு அவனை தடுக்குது, அதை எப்படி நான் சரி பண்ணி அவனை ஏற வைக்கணும்னு தான் இங்க யோசிப்பேங்கிறேன். நான் அங்க நிக்கிறதுக்கும் இங்க நிக்கிற ஸ்டாண்டும் அவனுக்கு அது சார்ந்த பிரச்சனை இருக்கலாம். அப்ப அதை ஃபியூச்சர்ல கரெக்ட் பண்ண முடிஞ்சால் கரெக்ட் பண்ணிக்கிட்டா தான் நல்லது. ஓகேங்களா? சரிங்க. ஓகே ஓகே. இதுதாங்க கண்டினியூ பண்றத நீங்க ரெகுலரா பண்ணீங்கன்னா அது சார்ந்த பிரச்சனைகளை நம்மளால அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ காலு கேலிபர் போடாமலா? இல்ல அப்படி அது கேலிபர் தான் சேஃப்டி நமக்கு. ஓகே. இல்ல நிக்கிறதுனாலும் நமக்கு அதுக்கான ஸ்டெபிலிட்டி ஏதாவது இருக்கணுங்க. காலுக்கு என்ன லெவல், நீங்க என்ன லெவல் உங்களுக்கு வருத்தம் இல்லைங்கய்யா? எந்த இடத்துல அடிபட்டு இருக்கு? நெஞ்சு இல்லையா, இடுப்புல, ரெண்டு காலையும் பலம் இல்ல இல்லையா? இல்ல இல்ல அவருக்கு இல்லண்ணா இடுப்புக்கு கீழே பலம் இல்லை அப்படின்னா சரியா. இப்போ இந்த ஒரு சந்தேகத்தினால சில விஷயம் தெளிவா சொல்லிடுறேன். முதுகு தண்டோட்டம் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் கேலிபர் வேணுமான்னு கேட்டா இல்ல. மொத்தம் 4 விதமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு 2 கை 2 கால், 4 இருக்கு இல்லைங்களா? 2 கை 2 கால். இதை திருப்பி 4ஆ பிரிக்கிறோம். 2 கையும் நல்லா இருந்து 2 காலும் சுத்தமா பலம் இல்லாம போறவங்களுக்கு கண்டிப்பா கேலிபர் வரும். அதுவே முட்டி வரைக்கும் இப்படி தூக்கலாம் முடியும், முட்டி போட்டு நடக்க முடியும். ஏஃபோங்கிறது இந்த காலு கீழே போடுறது. இது வரைக்கும் எதுவுமே இல்லைன்னா கேலிபர் போட்டுதான் நிக்கணும். அந்த மாதிரி சப்போர்ட் இல்லாம பண்றது சேஃப்டி இல்ல, பண்ணவும் கூடாது. இப்ப ஸ்டாண்டிங் டேபிள் இருக்கு, ஸ்டாண்டிங் வீல் சேர் வந்துருக்கு. சேஃப்டி மெத்தட்ல பண்ணுங்க, அன்சேஃப்டியா எதுவும் பண்ணாது. ஓகேவா? மெயினா இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப எல்லா இடங்களுக்கும் போனோடனே பிஎம்டி ஸ்கேன் எங்கேயோ எடுத்திருக்காங்களா? நீங்க போய் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கிறாங்க, வயிற்றுக்கு பாக்குறோம், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் வருஷம் பாத்துக்கிறீங்க. பிஎம்டி ஸ்கேன் இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க? ஓகே, பிஎம்டி ஸ்கேன்னா என்னன்னு தலைவர் சொல்லுவாரு. போன் மினரல் ஸ்கேன் சொல்றோம். ஒரு எலும்பு இந்த கம்பி பாக்குறோம் இல்லைங்களா? இது நல்லா இருக்குன்னு பார்த்தா தெரியுது இல்ல? இந்த இந்த இதுக்கு 4 பக்கம் கம்பி போடுங்க, கம்பி நல்லா இருக்குன்னு வெளியே தெரியும். ஆனா நம்ம எலும்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம சதையை சொல்லுவாங்க, முன்னெல்லாம் கால் நல்லா பெருசா இருந்தது, இப்போ அப்படியே
சின்னதாகி போச்சு. கதை சுருக்கிறது நமக்கு கண்ணால் தெரியும், எழுத்து மாறுறதுங்கிறது தெரியாது. அதை வந்து பிஎம்டி ஸ்கேன் மூலமா பார்ப்பாங்க. இது யார்? ஆமா, போன் மினரல் டென்சிட்டி. அப்ப அதுல வந்து அது எந்த அளவுக்கு திக்கா இருக்கு, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, அது உடைய வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத அந்த ஸ்கேன்ல பாக்குறோம். இதை யாருக்கு சார் பண்றது, யாருக்கு அட்வைஸ் பண்ணணும்னா, இப்ப அவர் சொன்ன மாதிரி ரெகுலரா பண்ணிட்டு இருக்கவங்க பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவே யாரு எங்க இருந்து பாக்குறான்னு தெரியாது. 15 வருஷம் நிக்கிறேன்னு இங்க வீடியோல பாதி கேட்டுட்டு பாதி லோடாகி வந்தோடனே 15 வருஷம் கழித்து அவரா நின்று பார்த்தாருன்னா என்ன ஆயிடுங்க? இங்க இருக்க யாருக்காவது உடம்புகள் அந்த மாதிரி உடஞ்சிருக்கா? ஒண்ணும் இல்ல, மாறமோ ஸ்லிப் ஆயிருக்கும், பாத்ரூம்ல ஸ்லிப் ஆயிருக்கும், இல்ல நிக்க ட்ரை பண்ணிருப்பாங்க ஏதாவது பண்ணும்போது, இல்ல எக்ஸசைஸே வீட்டுல இருக்கவங்க கொஞ்சம் அழுத்தி பண்ற டைம்ல சின்ன கிராக் மாதிரி ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஆனவங்க யாராவது இருக்காங்க? இருக்கு. இப்ப இந்த முட்டி பாதம் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்றேன். அதுலயுமே தெரிஞ்சவங்க தெளிவாக பண்ண முடியுமே தவிர எக்ஸசைஸ் பேர்ல தலையிட்டு கால வச்சோம்னா இட் வில் பி a ப்ராப்ளம். அதுல இருந்து வேற பிரச்சனைகள் தான் வரும். அப்ப ரொம்ப நாள் நிக்காம இருக்கவங்க, இல்ல ஃபர்ஸ்ட் ரீஹாப் போய் நின்னவங்க திருப்பி விட்டுட்டால் அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம திருப்பி நீங்களாவே முயற்சி பண்ண கூடாது. அதுக்கான ப்ராப்பர் ஃபாலோ பார்த்து ஸ்கேன்ல செக் பண்ணிட்டு நீங்க நிக்கலாம்னு சொன்னாதான் நிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீல் சேர் தான் நமக்கு சேஃப்டினா, சேஃப்டியும் நம்ம பாத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ எக்ஸசைஸ் சார்ந்து இதுக்குள்ளாடி வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இல்லைன்னா ஒரு 2 minutes ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணி டைம் இருக்கும். ஓகே, தொழில் பார்த்தின ஒரு சின்ன விஷயத்தையும் ஸ்போர்ட்ஸையும் நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இருக்கவங்கள அப்படின்னு பிரேம மாத்திக்கையும் இருக்கிறவங்கள ரெகுலரா ஏதாவது எக்ஸசைஸ் பண்றவங்க எத்தனை நீங்களா பண்றவங்க என்ன மாதிரி பண்ணுவாங்க? இப்ப நான் உட்காந்துருக்கேன்னா வீட்டுல இருந்தே நான் அதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்றவங்க எத்தனை பேர்? இப்ப எங்களுக்கு காமிச்சு கொடுக்குறாங்க, எங்களுக்கு பண்ணுங்க. அதுவே கரெக்டா இருந்தா நான் திருப்பி பண்ண தேவையில்லை. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்காக நீங்க இப்ப வீட்டுல எல்லாம் உட்காந்து பெட்ல பண்றது அந்த விஷயத்த வீல் சேர்லயே உட்காந்து நீங்க பண்றதை பார்த்து எப்படி பண்ணலாம்னா இதை பண்ணலாம். யார் பண்ணுங்க? என்ன மாதிரி? ஓகே, அவர் பண்றதுதான் புஷ்அப்னு சொல்றோம். பண்ண முடிஞ்ச எல்லாரும் புஷ்அப் பண்ணிக்கலாம். உள்ள இருக்கவங்க யார் யாரெல்லாம் புஷ்அப் பண்ணிக்க முடியுமோ எல்லாரும் புஷ்அப் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் நீங்க வேற ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறீங்க, அவருக்கு வந்து உங்க அளவுக்கு முழங்கையில பலம் இல்லை, இந்த இடத்துல பலம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? இப்படி அழுத்தி தூக்கணும் இல்லையா? அப்ப அவங்களால அப்படி தூக்க முடியாது. அப்ப என்ன பண்றது? காலை தூக்க முடியாதுங்க ஐயா. என்னமா இல்ல, நான் சொல்றது பலமே கம்மின்னு வச்சுக்கீங்களா? அவங்க கை பலம் கம்மி, தூக்க முடியல. அப்படின்னா சக்திவேல் பண்றாரு ஒரு சோ ஒரு சைடா சாயலாம், முன்னாடி சாயலாம், பின்னாடி சாயலாம். அப்ப என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருக்க சூடு நம்ம கம்மியாயிடும். அப்போ ஒண்ணும் வராம பாத்துக்கும். வேற ஏதாவது எக்ஸசைஸ் இதான் சொல்றீங்க, நீங்களே பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்கிறத நமக்கு இது பண்ணிக்கலாம். வேற ஏதாவது அவர் சொன்னதை தவிர வேற ஏதாவது கைக்கோ கழுத்துக்கோ முதுகுக்கோ ஹோம்ல இருக்கவங்க ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணிட்டு 1 2 பண்ணி காட்டலாம். என்ன பண்ணுவீங்க? ஒரு தடவை பண்ணுங்க. ஹோம்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும். அவரை மட்டும் சொன்னா எப்படி? ஓகே, கையை 2 தூக்குறது பண்ணுங்க. சும்மா 2 அவர் பண்றதே 2 டைம் பண்ணுங்க. ஓகே, வேற முன்னாடி தூக்குறது. ஓகே, வேற முன்னாடி குனியும் இருக்கு. ஓகே, கேமரா வரலையா? ஓகே ஓகே, யாராவது ஒருத்தர் வாங்க முன்னாடி. இது ஒரு 2 நிமிஷம் இல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கான எக்ஸசைஸ் 2 தடவை பண்ணுவாங்க. அதை நீங்க ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமா வீட்டுல ரெகுலரா பண்ணலாம். அப்படி சோ ஒண்ணு ஃபர்ஸ்ட் கழுத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். கழுத்தை மேல கீழே பாருங்க, பார்க்கலாம். மேல இதே மாதிரி கீழே பார்க்கலாம். ஒரு 2 டைம் 3 டைம் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு 5 தடவைல இருந்து 10 தடவை வரைக்கும் பண்ணலாம். சரிங்களா? ஒரே நாள்ல அதிகப்படுத்தாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கலாம். அதே மாதிரி வலது பக்கம் திரும்பி பாருங்க, இடது பக்கம் திரும்பி பாருங்க. வலது பக்கம் இடது பக்கமா திரும்பி ஒரு 2 3 டைம் பாருங்க.
அதுக்கப்புறம் நம்ம கழுத்தை மட்டும் சுத்துங்க. வாட்ச் சுத்துது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பக்கமா சுத்துங்க. ஒரு 3 ரவுண்டு முடிஞ்ச உடனே திருப்பி ஆப்போசிட் சைட்ல சுத்துங்க. ஸோ இது மூலயமா இந்த கழுத்து ஃபுல்லா நமக்கு ஓரளவுக்கு, இப்ப அதிகபட்சம் எவ்வளவு பேர் எவ்வளவு நேரம் போன் யூஸ் பண்றீங்க? போனை அதிக நேரம் யூஸ் பண்றோம், 24 மணி நேரம். ஓகே. சோ அந்த மாதிரி பண்ணையில என்ன ஆகலாம், இந்த இடம் இந்த இடம் கை வலிக்க ஆரம்பிக்கலாம். சோ அது வராம இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் கூட இந்த விஷயங்களை பார்க்கலாம். வேற ஓகே, கை சைட்ல தூக்குறது, லைட்டா முன்னாடி பின்னாடி நான் இருக்குங்க, பக்கத்துல இருக்கிறவங்க அடிச்சிடாதீங்க. ஓகே, 4 டைம். அதே மாதிரி முன்னாடி ஃப்ரண்ட்ல தூக்குங்க. சோ கழுத்து முடிச்சுட்டோம். அடுத்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு பண்ணியிருக்கோம். அடுத்து கையை மடக்கி நீட்டலாம். மடக்கி நீட்டினா அதாவது ஜாயின் போயிட்டோம்னா மிஸ் ஆகாது, நமக்கு பண்ணிடலாம். அப்படியே வந்துக்கலாம், நீங்க பாக்க. ஸோ அடுத்து அவங்களோட பின்னாடி சுத்தினார் ஒருத்தர், முழங்கைய மணிக்கட்டை சுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி பண்ணிக்கலாம். ஸோ கழுத்துல ஆரம்பிச்சிங்க, ஷோல்டருக்கு வந்து எல்போக்கு வந்து கையோட முடிச்சுங்க. அடுத்து முதுகு இருக்கு. முதுகுக்கு நல்லா அந்த வீல் சேரோட சைடு இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் பிடிச்சிட்டு முடிகிறவங்க பண்ணலாம், முடியாதவங்க புதுசா பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் முன்னாடி குனிங்க, முன்னாடி குனிங்க. அதே மாதிரி பின்னாடி குனிக்கலாம். ஓகேங்களா, முன்னாடியும் ஒரு முண்டையும் பண்ணலாம், அதே மாதிரி பின்னாடி முண்டையும் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம கழுத்தை திருப்பின மாதிரி உடம்பு லைட்டா ரைட் லெஃப்ட் திருப்பி பார்க்கணும். கை ஆப்போசிட்ல கொண்டு போயிட்டீங்கன்னா உடம்பு கொஞ்சம் ஈஸியா போயிடும். அவ்வளவுதான். கையை உங்களோட ஆப்போசிட் சைட்ல கொண்டு போயிட்டீங்கன்னா உடம்பு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா திரும்பிடும். ஓகேவா? சோ கழுத்துல இருந்து எது வரைக்கும் வந்துருவேன், இப்போ இடுப்பு வரைக்கும் வந்திருக்கும். சோ இதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்கு. அதை குரூப் எக்ஸசைஸ்ல நான் சொல்லி கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரோட கால் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், வேற வேற பிரச்சனைகள் இருக்கும். இந்த இடங்கள்ல அதை சொல்லி கொடுக்கறது இல்லை. நம்ம பர்சனலா பார்க்கும் போதுதான் இதுதான். நம்ம கைக்கு பலம் இருக்கு, காலுக்கு இல்லைங்கும் போது கையாலேயே பிடிச்சி தொடையை தூக்குறது, முட்டியை நிறுத்துறது, பாதம் அசைக்கிறதுன்னு சொல்லி கொடுப்போம். குரூப்பா இப்படி இருக்கும் போது அதை சொல்லி கொடுக்கறது சேஃப்டி இல்லைங்கிறதுனால அதை மட்டும் சொல்லி கொடுக்கல. ஏன்னா ஒரு சிலருக்கு பாதம் போகும், முட்டி மடங்கும், மடங்காது. நமக்கு உணர்ச்சி கம்மியா இருக்கிறதுனால ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது மட்டும் தேவைன்னா திருப்பி எங்கிட்ட கேட்டு கத்துவோங்க. பட் ஆனா அதை கண்டிப்பா பண்ணணும். இல்லைன்னா ரத்த குழாயில வந்து ரத்த அடைப்பு ஏற்படும் சொல்லுவாங்க. இல்லைன்னா எலும்புகளுக்கு வர பிரச்சனைகள் அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு கண்டிப்பா அதை பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுதான் சொன்னாங்க, இப்போ இப்படி காமிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பண்ணதுங்கிறது ஃபர்ஸ்ட் ரேஞ்சுன்னு சொல்றோம். அந்த ஜாயிண்ட ஃப்ரீ பண்றதுக்காக. அந்த சதைகளை ஃப்ரீ பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு பொசிஷன்ல வச்சு ஒரு 5 செகண்டாச்சும் பிடிக்கும். இது நல்லா இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட் பிடிச்சு 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம புதுசா பண்றோம்னா ஒரு 1 2 3 4 5 5 பண்ணா போகும். அதே மாதிரி அடுத்த பக்கம் வலது பக்கம் கொஞ்ச நேரம் கழிச்சு, அதே மாதிரி இடது பக்கம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஜாஸ்தியா வீல் சேர் யூஸ் பண்றோம். எல்லாத்துக்குமே நார்மலா இருக்க கால் யூஸ் பண்ண அளவுக்கு நம்ம எதை யூஸ் பண்றோம், கையை யூஸ் பண்றோம். அதனால இந்த இடங்களை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கணும். கை இப்படி பார்க்கலாம். இந்த பின்னாடி இருக்கிற கை நேரா படக்கூடாது. அதே மாதிரி ஒரு பேக் அதே மாதிரி திருப்பி கை வச்சு பின்னாடி பொறுமையா முடிஞ்சதை பண்ணுங்க. அடுத்த பக்கம் இன்னொரு ஞாபகம் இருக்குமா, இல்ல முடிஞ்சோடனே மறந்துடுமா? மறந்துடுமா? யூடியூப்ல திருப்பி போய் பார்த்துருக்கேன். ஓகே. சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கை நல்லா வச்சு இன்னொரு கை 5 வரலையும் சேர்த்து பிடிச்சுக்கோங்க. கெட்டவரில் விட வேண்டாம், 5 வரலையும் சேர்த்து பிடிச்சுக்கோங்க. பலம் கம்மியா இருக்குங்கிறவங்க உங்களோட அது ஒரு 2 தடவை பண்ணிருங்க. கீழே கொஞ்சம் இறக்கிக்கோங்க. இந்த லெவல்ல வச்சு இன்னும் இறக்கி
ஸோ அதே மாதிரி இப்படி திருப்பி பிடிக்கணும், திருப்பி பிடிக்கணும். எஸ், மூஞ்செல்லாம் நெருக்கிலாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக. அடுத்து எஸ், ஸோ அடுத்து இன்னும் 2 இருக்கு, அது முடிஞ்சுன்னா இந்த எக்ஸசைஸ் முடிச்சு. கையை நல்லா விரிச்சு வச்சு, இப்ப இடம் இல்லைன்னா கொஞ்சம் கம்மியா பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படி தள்ள தள்ள பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் நமக்கு இதாகும். இப்படிதான் உட்காரணும் இல்லைங்களா? ஸோ லாஸ்டா கை 2 சேர்த்து பிடிச்சுங்க, சேர்த்து பிடிச்சிட்டு மேல போகலாம். ஓகே, அதேதான் எக்ஸசைஸ் எல்லா இடத்துலயும் அதேதான். சாப்பாடு தூக்கம் எப்படியோ அந்த மாதிரி எக்ஸசைஸும் எல்லா இடத்துலயும் வந்துதான். ஓகேங்களா? சோ நம்ம மேல இருந்து கீழே வரைக்கும் உடம்புக்கு தேவையான எக்ஸசைஸ் மட்டும் தான் இதுல பண்ணிருக்கோம். இப்ப பண்ண போறது நீங்க ரெகுலரா பண்றது. வீல் சேர் எவ்வளவு நேரம் ஓட்டுறீங்க, பாத்ரூமுக்கு போறது, வீட்டுக்கு உள்ள வெளியே போறது இல்லாம ஜென்ரலா வீல் சேரை ஓட்டுறவங்க எத்தனை பேர்? இது எதுக்காக அப்படின்னா லாங் டேர்ம்ல எத்தனை பேர் வெயிட் போட்டுருக்கீங்க? முத்துக்குமார், நீ என்கிட்ட வரும்போது எப்படி இருந்தீங்க? இந்த சுண்டு வரல காமிக்கிறான் பாருங்க, எப்படி இருந்தீங்கன்னு கேட்டதுக்கு சுண்டு வரல காமிச்சிருக்கேன். இப்ப எப்படிதான் இருக்க? 5 வரையும் பெருசு. சோ எத்தனை பேர் இப்படியான எப்படி வெயிட் போட்டுருக்கீங்க? அந்த வீல் சேர் ஓட்டுறது இல்ல, வீல் சேர் ஓட்டுறது நியோபோல்ட் ஓட்டுறது. நியோபோல்ட், ஆமா ஆமா, நியோபோல்ட் பேட்டரி வீல் சேர் ஓட்டுறது இல்ல, வீல் சேரை கையால தள்ளுறவங்களோட இதுல சொல்றோம். இப்போ வெயிட் போட்டவங்க எத்தனை பேர்? இங்க இருக்கவங்க எத்தனை பேர் அடிபட்டதுக்கு அப்புறம் வெயிட் பார்த்துருக்கீங்க? இது வரைக்கும் அடிபட்ட அப்புறம் நான் வெயிட் பார்க்கவே இல்லாதவங்க எத்தனை பேர்? வெயிட்டே பார்த்தது இல்லை இல்லையா? ஓகே, இங்க எங்கேயாவது பாக்குறாங்களா? இப்ப நான் வந்து தனியா ஒண்ணு வாங்கியிருக்கேன், இப்பதான் வாங்கியிருக்கேன், அதுவே நானே ஒத்துக்கிறேன். தனியா இப்போ ஒரு மிஷின் வச்சிருக்கோங்க, நம்ம வீல் சேரோட ஏறி நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வீல் சேரை எம்டி போட்டு பாக்குறேன். இது எதுக்காக அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு கிடையாது, உங்க வீட்டுல யார் இருந்தாலும் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி உலகம் போராடிட்டு இருந்தது தொற்று நோய்கள், கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்றோம். காலரா வந்தா ஊர்ல இருக்க பாதி பேருக்கு கலாரா வரும், வாந்தி பேதி வரும், காய்ச்சல் வரும், அம்மா வரும், எது வந்தாலும் என்ன ஆகும்? தொற்று நோய்கள்னால அதிக பேர் என்ன பாதிக்கப்பட்டு காப்பாற்ற முடியாம போச்சு. இப்ப ரீசெண்டா வந்து தொற்று நோய் என்ன? கொரோனா. அதுல இருந்து சக்சஸ்ஃபுல்லா வந்தாங்க. ஆனால் எதுல அடி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, எனக்கும் சுகர், உனக்கும் சுகரா, நான் மாத்திரை போட்டேன், நீ மாத்திரை போட்டியாங்கிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? ஆமா, சுகர் பிபி நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ங்கிறான். அது தொற்று நோய் கிடையாது, ஆனால் நீ எதுவுமே பண்ணாம இருந்ததுனால வந்த நோய். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிட் போடக்கூடாது, நம்ம ஹெல்த்தியா இருக்கணும். ஓகேவா? டயட் இதுக்குள்ளெல்லாம் போல, நானு சாப்பிட்றதுக்கு அளவா நம்ம என்ன முடியுமோ அதை நம்ம உடம்பு வச்சு பண்ணணும். அப்ப வீல் சேர் ஓட்ட முடியறவங்க எவ்வளவு நேரம் ஓட்டலாம்னு நினைக்கிறேன்? சும்மா காரிடார் வீட்டுக்குள்ள இருந்தா கூட ஓட்டலாம், ரூம்குள்ளேயே நீ சுத்தி சுத்தி ஓட்டினா கூட ஓட்டலாம். எவ்வளவு நேரம் ஓட்டலாம்னு நினைக்கிறீங்க? 12 மணி நேரம் ஓட்டுவீங்களா? தலைவர் இதெல்லாம் புக் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட்ல போடுங்க. அவர்லாம் 12 மணி நேரம் வீல் சேர் ஓட்டுவாங்கிறாரு, பெரிய விஷயம். ஆமா, இல்ல உண்மையதான். திருவிழாவில பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுவோம், அதுல குளிப்போம், பல்லு வளர்க்குவாங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்டா போட்டு நம்மள யார் அதிகமான நேரம் வீல் சேர் யூஸ் பண்றாங்கலாம் ஆன் ரெக்கார்டா பதிவு பண்ணுவோம். ஓகே, அவரு சொல்றதெல்லாம் பார்த்து எதுவும் பண்ணாங்கன்னா இதெல்லாம் வேற. ஒரு சில உடம்புக்கு தாங்கும், என்ன அடிச்சாலும் தாங்குவாங்கிற மாதிரி அவருக்கு தாங்குதுன்னா எல்லாருக்கும்லாம் தாங்காது. ஒரே ஒரு டிராவல், ஒரே ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தாலே லைட்டா கொப்பளம் வந்துருச்சு சாருன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. இதை வந்து தோலோட ஸ்கின்னோட சென்சிட்டிவிட்டின்னு சொல்றோம். ஒரு சிலருக்கு நாள் ஃபுல்லா உட்காந்தாலும் ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஒரு சிலருக்கு கொஞ்ச நேரம் உட்காந்தாலே தோல் பிரச்சனைகள் வரலாம். ஸோ செல்ஃபா எங்க டிராவல் போயிட்டு வந்தாலும், இப்ப இங்கிருந்து வீட்டுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணணும்? செக் பண்ணிடணும். அதாவது பின்னாடி நைட்டு படுக்கும் போதே என்னன்னு செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம படுக்கணும். ஸோ வீல் சேர் ஓட்ட முடியறவங்க கண்டிப்பா 15 நிமிஷத்துல 20 நிமிஷம் அதுக்காக மட்டுமே ஓட்டணும். ஓகேங்களா? சாப்பிடும் போது போன் பாக்குறீங்களா? சாப்பிடும் போது போன் பாக்குறாங்க. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் சொன்னது வந்து சாப்பிடும் போதாச்சும் ஒழுங்கா சாப்பிடறான்னு சொல்லிட்டுறாங்க. இப்ப அதை வந்து நான் சாப்பிடும் போது எப்படி ஒழுங்கா சாப்பிடுவோம் அப்படி எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லலாம். நான் சாப்பிடும் போது இப்படிதான் பார்ப்பேன் அப்படின்ட்டு வச்சுக்கோ, திருப்பி நம்ம பிளாக் ஆயிடுவோம். ஸோ இதுக்குங்கும் போது வேற எதுவும் பண்ணக்கூடாது. நீங்க காலையில போயும் சாயந்தரமோ ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நார்மலா இருக்க எதுக்கு போறோம்? வாக்கிங் போறோம். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்றோம்? கேலியர் போட்டு நடக்கிறவங்க நடக்கலாம். அதுக்கு மேல 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் டெய்லியும் வீல் சேர் ஓட்டினால் வெயிட் போடுறதை கம்மி பண்ணலாம். சுகரோ பிபியோ ஃபியூச்சர்ல வராம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இப்போ பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டுறீங்க?
பெட்ரோல் போட்ட வண்டி அதிகமா போட்டா என்ன ஆகும்னு சொல்லுவோம். நீங்க அதிகமா போட்டா ஓவர்ஃப்ளோ ஆகுது, ரிச் ஆகுதுன்னு சொல்றோம். நீங்க யூஸ் பண்ணாம இப்ப 100 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு அதை செலவு பண்ணாம திருப்பி திருப்பி சாப்பிட்டுட்டே இருந்தா உடம்பு என்ன பண்ணுது, பின்னாடி வேணும் வேணும்னு சேர்த்து வச்சுட்டே இருக்கு. ஆனா நீங்க யூஸ் பண்ணவே இல்லை, வருஷ கணக்கா சேரும் போதுதான் அதை கொழுப்புன்னு சொல்றோம். உடம்புல கொழுப்பு சேர்றதுங்கிறது அந்த சாப்பிட்டது அதிகமா சேர்ந்து சேர்ந்து இதாகிறது தான் வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 15 நிமிஷம் என்ன பண்ணணும், வீல் சேர் ஓடணும். அதை தவிர ஒரு 4-5 விஷயங்கள் பண்ணலாம். நம்ம நடக்கும்போது கையை எப்படி வீசி நடப்பாங்க, நம்ம நடக்கும்போது கையை வீசி நடப்பாங்க இல்லையா, அதை நீங்க வீல் சேர்ல இருந்தே பண்ணலாம். பண்ணுங்க பார்த்து. நடக்கும்போது எப்படி கையை வீசி நடப்போமோ அந்த மாதிரி. இது எதுக்காகன்னா சிம்பிளா ஃபர்ஸ்ட் செட் மறந்துருச்சுன்னா கூட இதையும் மறந்துருச்சுன்னு சொல்லி நான் இதுக்கு மேல கீழே போய் சொல்லி கொடுக்க என்னால முடியாது அப்படின்னு தான் சொல்றேன். ஓகேவா? நடக்கும்போது என்ன பண்ணுவோமோ அதை மட்டும் பண்ணலாம். அடுத்து நடந்தோம் என்ன பண்ணுவோம், ஓடுவோம். அதை ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், மெதுவா லைட்டா ஓடும் போது கை எப்படி பண்ணுவாங்களோ அப்படி பண்ணலாம். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா பண்றதையும் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எந்த பாட்டு போட்டுட்டா நீங்க ஆடுவீங்களோ அந்த மாதிரி பாட்டை போட்டுட்டு கூட நீங்களா ஆடிக்கலாம். இங்க வரும்போது ஃபங்க்ஷனுக்கு வரும்போது மட்டும்தான் சந்தோஷமா ஜாலியா ஆடணுங்கிறது கிடையாது. எல்லா நாளுமே நமக்கு எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்றதுக்குன்னு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்கலாம். ஸோ நடந்திருக்கீங்க, ஓடி இருக்கீங்க, வேற என்ன பண்ணலாம், நீங்க பிடிச்ச வேற எது வேணாலும் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு எக்ஸசைஸாவே வச்சுக்கலாம். நடக்கும்போது ஓடுறத தவிர வேற ஏதாவது. ஸ்விம்மிங் போறவங்க எத்தனை பேர்? ஸ்விம்மிங் ஸ்விம்மிங் எப்படி பண்ணுவாங்க? தண்ணியே இல்லைனாலும் நீந்து பொது வெளியில அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னா ஓகே. அதே மாதிரி சைட்ல எப்படி பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ பின்னாடி பண்ணுவாங்க, நீந்துறவங்க நீந்தலாம். சைக்கிள் எப்படி ஓட்டலாம், சைக்கிள் கையில சைக்கிள் ஓட்டுறதா இருந்தா முன்னாடி ஓட்டலாம், பின்னாடி ஓட்டலாம், வேற ஏதாவது. ஸோ இது எக்ஸசைஸா சம்பந்தப்பட்டவங்க. உள்ள இருக்கவங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க எத்தனை பேர் ஏதாவது விளையாட்டு விளையாடுறவங்க? ஓகே, என்ன விளையாட்டு? பாஸ்கெட் பால். அப்ப பாஸ்கெட் பாலை எப்படி போடுவாங்க, போட்டாலும் சரி வெறுங்கையில போட்டாலும் சரி பாஸ்கெட் பால் இருக்கிற மாதிரி நினைச்சு நீங்க அதை எக்ஸசைஸாவே விளையாடலாம். வேற ஏதாவது விளையாட்டு? கிரிக்கெட், டேபிள் டென்னிஸா தம்பி? ஸோ டேபிள் டென்னிஸ். ஸோ இது அதுக்கு அடுத்த வகை. நமக்கு நார்மல் ஆக்டிவிட்டியா பண்ணலாம், விளையாட்டாவுமே நீங்க அந்த எக்ஸசைஸை பண்ணிக்கலாம். வேற ஏதாவது விளையாட்டு இருக்கா? கிரிக்கெட் பார்த்துருக்கீங்களா? கிரிக்கெட்ல பால் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போடலாம். நீங்க வெறும் இதுல இப்ப நானே மைக் வச்சுக்கிறேன், மைக் வச்சு இப்படி பண்ணி பாக்குற மாதிரி உங்ககிட்ட என்ன யூஸ் பண்ணீங்களோ உங்க போனை வச்சே பண்ணுங்க. அதுதான் எப்பவும் கையில வச்சிருப்பீங்கன்னா சார் அதை ஒரு வச்சு சின்ன பண்ணுங்க. விஷயம் சார், ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க சார். அதாவது இது மாதிரி எக்ஸசைஸ் நீங்க ஈஸியா பண்ணிட்டீங்கனாலே நீங்க வந்து அதாவது டான்ஸ் ஈஸியா கத்துக்கலாம். இப்ப நிறைய பேருக்கு டான்ஸ் கத்துக்கணும்னு ஆசை இருக்கும். நீங்க முதல்ல வந்து அந்த எக்ஸசைஸ் நல்லா கத்துக்கிட்டாலே நீங்க டான்ஸ் கத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா. நாங்க ஃபங்க்ஷன்ல அப்படிதான் சார் பண்ணுவோம். இதெல்லாம் சொல்லி கொடுத்து வச்சிட்டோம்னா நீ அதை மட்டும் ஆடுற, பாட்டை மட்டும் நான் மாத்திக்கிறேன்னு சொல்லிடுவேன், அவ்வளவுதான். சோ நம்ம ஆரம்பிச்சது மறுவாழ்வு பயிற்சி, மறுவாழ்வு மையங்களோட தொடக்கம். அங்கிருந்து நம்ம எங்க மாற போறோம்னு பார்த்தோம். நம்ம அளவுல சீனியர் பீப்புளா இருக்க நீங்க புதுசா வரவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்மளும் ஆக்டிவா இருக்கணும், அதுக்கு நம்ம உடம்பு எப்படி பார்த்துக்கணுங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்த 2 விஷயம் ரொம்ப சிம்பிளா தான் முடிக்க போறேன். இதுல இருக்கிறவங்க என்னென்ன தொழில் பண்றீங்க, அந்த தொழில் மூலமா உங்களுக்கு ஒரு மாத வருமானம் சொல்ல முடியும்னா சொல்லலாம். அதுல நெகட்டிவ் ஏதாவது இருந்தா தான் நான் அதிகமா எதிர்பார்க்கிறேன். அதோட நெகட்டிவ் மைக்கு யாரோ ஒண்ணு கொடுங்கண்ணா, வாலண்டியர்ஸ் ஒரு மைக் கொடுங்க தம்பி. வரேன். ஸோ மெயின் உங்களோட தொழில் முடிஞ்சா இதை நான் பண்றேன், அதனால இது ஒரு சின்ன நெகட்டிவ். அது எதுக்காக கேட்கறேன் அப்படின்னா, வெளியில இருந்து பார்க்கும்போது இல்ல நம்மளுமே கூட ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன பண்றோம், இப்போ ஒரு ஈஸியான எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஸ்போர்ட்ஸ் நல்லதுன்னு சொல்றோம், ஸ்போர்ட்ஸ்க்கு வாங்கன்னு சொல்றோம். ஸ்போர்ட்ஸ்னாலையும் திருப்பி அடிப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால சின்ன இன்ஜுரி, அதுக்கு சர்ஜரி பண்ணவங்க இருக்காங்க. திருப்பி அவன் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறான். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்றதுனால இதனாலேயே ஒண்ணும் இல்லை, இல்ல தொழில் பண்ணுங்கன்னு சொல்றத தவிர அதுல இருக்க நெகட்டிவும் சொல்லும் போது தான் அவன் பண்ணும் போதே என்ன நினைப்பான், இது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அதிகமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இல்ல தொழில் பண்ணாலும் இந்த மாதிரி அடி விழும், திருப்பி அதை தாண்டி தான் வரணுங்கிற ஒரு கணக்கு வரும். இல்லைன்னா நம்ம சக்சஸை மட்டுமே பார்க்கிறோம், சாதிச்சது மட்டுமே பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி இருக்க வழிகள் நமக்கு தெரியாம போயிடலாம். சார் மளிகை கடை சார், மளிகை கடை மாத வருமானம் ரெகுலரா சொல்ல முடியாதுங்க சார். ஓகே, வியாபாரம் நாளைக்கு இருக்காது. ஓகே, புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நல்லா வியாபாரம் நடக்கும். ஆவரேஜா சொல்லுங்க. ஆவரேஜ் ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் போகும் சார்.
ஓகே ரொம்ப சின்ன கடை தான், பெரிய கடை. ஓகே. நெகட்டிவ் ஏதாவது இருக்கா அது? வாங்குற இடத்துல வந்து நல்ல பொருள் சொல்லி நம்ம தலையில கட்டி விட்டுருவாங்க சார். இங்க வந்து பார்த்தோம்னா ஓகே சேர்த்து வச்சிருக்கோம். புரியுது. அப்ப நம்ம ஒரு 2 ரூபா சேர்த்து விட்டோம்னா அந்த கடை கம்மியா வைக்கிறாங்க, நீங்க சேர்த்து வைக்கீங்க அப்படின்னா ஓகே. கம்மியா கொடுத்தோம்னாலும் நமக்கு லாஸ் தான். இது இப்படி வீல் சேர்ல இருந்து நான் உங்கள்ட்ட கேட்கறேன், இது எப்படி சரி பண்ணிக்குது? பிரச்சனை இதுன்னு தெரிஞ்சிருச்சு, இது எப்படி நான் திருப்பி சரி பண்ணிக்கிறேன்? மறுபடியும் அடுத்தவங்க கடைக்கு போனாலும் அவனும் அப்படி தான் சொல்றான். மேல 4 பழத்தை வச்சுட்டு கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகும். வேற யாராவது? சோ இது எதுக்காகனா, தொடங்குற ஒருத்தங்க, புதுசா தொடங்குற ஒருத்தங்க ஒரு நிமிஷங்க. இவன் வேற டைரக்டர் மாதிரி இங்க வாங்க அங்க வாங்க. சார், நான் ஒரு பில்டிங் அடிபட்டது வந்து நான் பில்டிங் செய்யறதுக்கு வந்து எனக்கு வந்து போதுமான பொருளாதாரம் இல்லை. ஓகே. அதனால இன்னுமே வந்து அந்த பில்டிங்ல வந்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். நிறைய பில்டிங் செஞ்சு கொடுத்துருக்குறேன். ஆனா இன்னைக்கு வந்து பொருளாதாரம் இல்லாதனால முடங்கி போய் 7 வருஷமா வீட்டுல உட்காரு. பொருளாதாரம் ஓகே, பொருளாதாரம் காமனா சொல்றது. நாங்க யோசிக்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க கொஞ்சம் மாறி இப்ப நீங்க இப்படி வந்ததுக்கு அப்புறம் வீல் சேர்ல இருக்கவனுக்குன்னு உங்களோட அந்த திறமையை உபயோகிக்கலாம் இல்லையா? இப்ப நார்மல் வீடு கட்டுறது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா. இப்ப உங்களுக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் இப்ப வீடு கட்டினா நான் அப்படி கட்ட மாட்டேன் இப்படி கட்டுவேன்னு ஒண்ணு உங்களுக்கு தோணலாம். ஏன்னா உங்களுக்கு அதை பண்ணி பண்ணி பார்த்திருப்பீங்க. அத ஒரு நம்ம வீட்லயே செஞ்சுட்டு இருக்கோம். அதை நீங்க பொதுமைப்படுத்தி அதை இப்ப புதுமைப்படுத்தி அடுத்த வருஷம் புக் வருதுன்னா அதுல வந்து ஒரு வீடு மாடல், வீல் சேருக்கு இருக்க வேண்டிய வீடு மாடல் எப்படி இருக்குங்கிறத பண்ணி ஆல்ரெடி பண்ணிருக்காங்க. அது அப்ரூவலை வாங்கி உங்களோடதாவே கொடுக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த திருப்பி மாத்தி பண்ணலாம். நல்ல தொழில் பண்றவங்க வேற யாராவது, இல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க கூட சொல்லலாம். கம்பெனியில வேலைக்கு போறோம் கிடைக்குது, அதனால அங்க இந்த நெகட்டிவ் இருக்கு, நான் இப்படி இருக்கிறதுனால ஒரு நெகட்டிவ் இருக்கு, அதை எப்படி நான் கடக்கிறது? சுகுமார் சார் பேசுறேன். ஒரே நிமிஷமா. சுகுமார் பேசுறேன். நான் வாடகை கடை வச்சிருக்கேன், கட்டட பொருள், குதிரை, இந்த மாதிரி மிஷின் ஐட்டம் எல்லாம் செட்டிங் ஷீட்டு வாடகை கடை வச்சிருக்கேன். எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 2000 வரும், 500 வரும், மாத வருமானம் வர்ற மாதிரி இருக்கு. அதுல எல்லாமே இருக்கு. இப்ப வந்து லோன் தான் போட்டிருந்தேன். நானு மானிய லோன் போட்டிருந்தேன். 2 லட்ச ரூபாய்க்கு லோன் போட்டேன். 1 வருஷம் எடுத்து வச்சாலும் மறு வருஷம் எனக்கு கிடைச்சு 2 லட்ச ரூபா வாங்கினதுல 1 லட்ச ரூபா இப்ப கட்டி முடிய முடிச்சு சார். சந்தோஷம். மானியத்தில் தான் வாங்கியிருக்காரு. வேற யாராவது இவங்கள்ட்ட கொடுங்க. நான் வந்து டைலரிங் பண்ணிட்டு இருக்கேன். மாசம் ஒரு 2000 இருந்து ஒரு 1000 வரையும் வருமானம் வருது. ஆனா எனக்கு காலையில இருந்து ஒரு நைட் வரையும் 7 மணி 8 மணி வரைக்கும் நான் உட்காந்து தைக்கிறேன். அது அந்த அளவுக்கு என்னால தைக்க முடிஞ்சாதான் எனக்கு வந்து அந்த வருமானம் வருது. ஆனா அவ்வளவு நேரம் உட்காந்து தைக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் அதிகமா, அது வந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனா எப்படி ஆரம்பிக்கிறது பண்ணலாம்னு தோணுது. ஆனா அதுக்கான வருமானம் எனக்கு கம்மியா இருக்கு சார். இல்ல இப்ப நீங்க சொல்றது ஆர்டர் வருது, பணம் சம்பாதிக்க முடியுது, ஆனால் நம்மளே பண்ணணும் இருக்கும். இல்ல நீங்க முதலாளி ஆகலாங்கிறேன், ஏன் தொழிலாகவே இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப நான் சொல்றது நீங்க செய்யற வேலையை இன்னொருத்தர் நார்மலா இருக்க ஒருத்தர் செய்ய முடியும். டெய்லரிங் தானே சொல்றீங்க. இன்னொரு நார்மலா இருக்க ஒருத்தவங்களை புதுசா சொல்லி கொடுத்து டெய்லர் ஆக்கலாங்கிறேன். இப்ப நார்மல் டெய்லர் கூட 2 பேரை வச்சுதாமா தப்பான். தீபாவளி பொங்கல்லாம் இன்னும் 4 பேரை கூப்பிட்டு வந்து தப்பான். நம்ம சேர்ந்து கண்டிப்பா பண்ணிக்கலாம். நான் முடிச்சு விட்டுறேன். அதுதான் சொல்றேன். வாங்க சார். அவர் சொல்றது அதுக்கும் மேலமா, லைக் நீங்க ஆர்டர் எடுத்தலாம், வேற யார்ட்டையா கொடுத்து பண்ண சொல்லலாம். அது பேர் கெட்டு போயிருமா? அந்த அளவுக்கு உடனே ரிஸ்க் எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் கூடவே வச்சு சின்ன சின்ன வேலை அவங்க செய்யணும், மெயின் வேலை நீங்க பண்ணணும். இப்ப நீ வந்து கட்டிங்ல இருந்து ஸ்டிச்சிங்ல எல்லாம் நீ பண்றேன்னா கட்டிங் கால போடு, அவங்க பண்ணிட்டோம், ஸ்டிச்சிங் நீ முடியும். ஏன்னா இது வந்து என்னன்னா, எனக்கு திறமை இருக்கு, சம்பாதிக்க முடியுது, ஆனால் வேற ஏதோ ஒன்னால ரெஸ்ட்ரிக்ட் ஆகக்கூடாது. நீங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். வேற யாராவது கம்பெனில வேலை செய்யறவங்க யாராவது எனேபிள் இந்தியா கம்பெனிகள்ல வேலை செய்யறதுல வேலை செய்யறதுல ஏதாவது இருக்கா? சபை இப்ப கம்பெனில இப்படி இருந்து வேலை செய்யறதுல ஏதாவது இருக்கு? நான் அமேசான்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ லாஸ்ட் 1 இயரா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பார்த்தா ஷிஃப்ட் ஹவர்ஸ் 10 hours நைட் ஷிஃப்ட்ல வருது. ஓகே. அது நான் நார்மலுக்கு
இல்ல நான் பிரேசில் டீமுக்கு ஒர்க் பண்றேன், அதனால அப்படி கேட்கலாம். இப்ப அமேசான்ல நார்மல் டீம்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எவ்வளவு? அவங்களுக்கும் 10 hours தான். ஓகே மார்னிங் 8 to வரும். ஓகே. இந்தியா டீம் இல்ல டைமிங், ஏன்னா அவங்கள விட நீ அதிகமா வேலை செஞ்சீங்கன்னா we can raise the question. அதோட பிரச்சனை. ஷிஃப்டே 10 hours ஓகே தான் எல்லாருக்கும். ஓகே அது ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் பெட் எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்றேன், ஸ்டாண்டிங் போடுறது இல்ல. ஓகே எனக்கு டைட்னஸ் ரொம்ப அதிகமாயிருச்சு. இப்போ ஒரு 6 மந்த்தா நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி சாட்டர்டே சண்டேனோட ஆஃப் டேஸ் மட்டும் கோயம்புத்தூர் கங்கா 50 கிலோமீட்டர் டெய்லியும் சாட்டர்டே சண்டே டிராவல் பண்ணி டேபிள் டென்னிஸ் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஓகே அதனால இப்போ கொஞ்சம் பெட்டரா இல்லாட்டி நான் வீக்லி ஃபுல் வந்து நான் வீட்ல பெட்லயும் என்னோட டேபிளுக்கு நைட் ஷிஃப்ட்ல வந்து டேபிளுக்கு வந்துருவேன், டேல வந்து பெட்ல இருப்பேன், வெளியே போறதே இல்லை. சாட்டர்டே சண்டே மட்டும் வெளியே போயிட்டு இருக்கேன். தம்பி சொன்னது இன்னொரு வேலைக்கு நம்ம அனுப்பும் போது அதிகபட்சம் என்ன ஆயிடுறாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனுக்கு வேலை மட்டும்தான் முக்கியம். காலையில வேலை மட்டும்தாங்கும் போது உடம்ப வந்து அந்த அளவுக்கு கவனிக்காமலும் விட்டுறாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. அவர்கிட்ட கொடுங்க. கம்பெனில இப்படி இருந்த வேலை செய்யறதுல அட்வான்டேஜ் இருந்தாலும் சொல்லலாம், ஒருவேளை டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி டிராவல் பண்ணா பெட்சோர் வந்துருமோ, உட்காந்துட்டே இருக்கணும், பெட்சோர் வந்துருமோன்னு ஒரு திங்கிங் இருந்துட்டே இருக்கும். ஓகே சோ அதனால ஒரு பேட் வைப்ரேஷன் எனக்குள்ளே கிரியேட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இப்ப நான் ஒர்க் பண்ணும் போது காலையில ஆக்சுவலி நான் எழுந்திரிச்சதுல இருந்து ஒரு 6 மணில இருந்து சாயங்காலம் 7 மணி 7:30 வரைக்குமே உட்காந்துதான் இருக்கேன். எனக்கு பெட்சோர் பிரச்சனையே இல்லை. பெங்களூர் 2 வருஷமா பெட்சோர் பிரச்சனையே இல்லை. அதுக்கான சின்ன சிம்டம்ஸும் வந்தது இல்லை. வீட்டுல இருக்கும்போது வந்திருக்கா? வீட்டுல இருக்கும்போது வந்துருக்கு. ஓகே. ஸோ என்னன்னா பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் வேற இதுல இருக்கும்போது நமக்கான பாடி செட்டப்பும் நமக்கு கூட சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட ஃபீல். வேலை செய்யற இடத்துல எல்லாமே அக்சசபிள் தான். ஸோ சப்போர்ட் பண்ணுவாங்க. எனிதிங் நீடட் இருந்ததுன்னா கேட்டதுன்னா அவங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸை ஏற்பாடு பண்ணி தராங்க. ஏன்னா நான் என்ஜிஓ ஒர்க் பண்ணதுனால சப்போர்ட். ஓகே குட். வேற யாராவது? ஸோ மொத்த கருத்துல பாத்தீங்கன்னா தனியா வேலை செய்யறவங்களும் இருக்காங்க, கம்பெனிகள்ல போய் வேலை செய்யறவங்களும் இருக்காங்க. நார்மலா இருக்கவனுக்கு இருக்க மாதிரி எல்லா இடங்கள்லயும் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். அந்த மைனஸை பெருசா வச்சுட்டு தொழில் பண்ணாம விட்டுறாதீங்க. உங்களுக்கு என்ன தொழில் செட் ஆகுமோ அதை கண்டிப்பா பண்ணுங்க. வேலைக்கு போக முடியறவங்க போகணும், சுய தொழில் பண்றவங்களும் பண்ணணும். ஸோ என்னோட 3வது டாபிக் முடிஞ்சிருச்சு. யாராவது ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லுங்க. மைக் கொடுங்க. இல்ல இதுல சொல்லுங்க. சார் இது வந்து இந்த ஒர்க் சம்பந்தமா இல்ல, பெட்சோர்னு சொன்னாங்கல்ல. இப்போ நீங்க உங்க ட்ரைனிங்ல தான் நான் அந்த பெட்சோர்ல இருந்து வீல் சேர் புதுசா பெட் திரும்பி படுக்கிறது, அப்புறம் நீங்க காட்டின ஆல்ரெடி பெட்சோர் வந்தவங்களோட போட்டோஸ் அதெல்லாம் பார்த்துதான் நான் இப்போ எனக்கு 5.5 years ஆச்சு. இப்போ வரைக்கும் அந்த பெட்சோர் இல்ல. கரெக்டா வீல் சேர் புதுசா அந்த பெட்ல திரும்பதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் சோ வேலை செய்யறதுனால இது இப்ப இல்ல. ஆனா ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் இருந்தாங்க, நான் பார்த்திருக்கேன். ஒரு 5,000 சம்பாதிச்சுட்டு 50,000 ஆபரேஷனுக்கு வருவோம். எவ்வளவு? 5,000 தான் வந்த வருமானமே 5,000. ஆனா இவனுக்கு ஆபரேஷன் திருப்பி எவ்வளவு வரணும்? 50,000. அதுலயும் இப்ப நம்ம சிபா மூலமா மாடிஃபைட் ஸ்கூட்டி வாங்கிட்டாங்க. நான் இப்ப ஆக்சுவலி கான்ஃபரன்சஸ் போடும்போது அந்த போட்டோவே போடுறேன். பழைய ஸ்கூட்டில பாத்தீங்கன்னா சென்டர் பிளாட்டா இருக்கும், 2 பக்கம் வளைவா இருக்கும். அந்த 2 வளைவு தான் நமக்கு ஓப்பனா வர இடமே. இப்போ ஸ்கொயரா பெருசா வந்துட்டதுனால அந்த பிரச்சனைகள் இல்லை. பட் இருந்தாலும் அப்படி இல்லாத ஸ்கூட்டர் யூஸ் பண்றவங்க கொஞ்சம் கூட சேஃப்டியா பாத்துக்கணும். ஸோ அசிஸ்டிவ் டிவைஸ் கிடைக்கிறது எந்த அளவுக்கு நல்லதோ அந்த அளவுக்கு நம்ம அந்த அசிஸ்டிவ் டிவைஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறதுலயும் இருக்கு. ஓகேங்களா? வீல் சேர் கிடைச்சதுனால கிடைச்ச ஆர்வத்தில் நியோ போல்ட்ல ஜாஸ்தி தூரம் போறோம். எல்லாத்தையும் தாண்டி இடையில நம்ம புஷ்அப்போ மற்றதோ என்ன பண்ணணுமோ அதை நம்ம கண்டிப்பா பண்ணிக்கணும். ஓகேங்களா? ரைட். வேற யாராவது? நார்மலா இருக்கும்போது யூரின் லீக்கேஜ் ஆகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது ட்ரெஸ் உடனே சேஞ்ச் பண்ணும். அப்படி இல்லாட்டி பெட்சோர் வர வாய்ப்பு கண்டிப்பா வரும். ஏன்னா ஈரமா இருக்கும்போது தோல் இன்னும் ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால கண்டிப்பா வரும். ட்ரையா தான் வச்சுக்க பார்க்கணும். லீக்கா அவாய்ட் பண்ணணும். அது எதனாலன்னு பார்க்கணும். ஸ்கின்னை ட்ரையா வச்சுக்கணும். ஓகே முருகன் என்ன மறுபடியும் எடுத்து ப்ரிப்பேர் எல்லாம் வீட்டுக்கு போறாங்க. சரிங்க. மாவட்ட பொறுப்பாளர் சிப்பால சேர்ந்த பிறப்பாருமா யார் யார் எங்க இருக்காங்கன்னு தெரியும். சிலர் வீட்டை விட்டு 6 மாசத்துல 1 வருஷத்துல வராங்க, சிலர் வராம 4-5 வருஷம் இருக்காங்க. மாவட்ட பொறுப்பாளர்கள் அவங்கள வீட்டு
சந்திச்சு ம். மத்தவங்களோட அடிபட்டாங்க, போடலாம். நீங்க இப்படி வெளிவந்தா நீங்க வீட்டுக்குள்ள இருந்தா அவங்கள வர வைக்கலாம். கண்டிப்பா. அதே போல யார் யார் என்ன தொழில் செய்யறாங்கன்றதும் அவங்களுக்கு போட்டு புரியும். யாருக்குமே தொழில் பண்ணோம்னா இது வருமா வராதா எனக்கு சரி. தெரியாது. நான் கூட சும்மா ஒரு 1000 ரூபாய் வச்சு ஒரு தொழில் பண்ணேன். ஓகே. இன்னைக்கு அது 1000 ரூபாய்னா எனக்கு 1000 ரூபாய்க்கு 2000 3000 வருமானம் தெரியுது. ஓகே. இவங்க இதை பண்றாங்கன்றது மாவட்ட பொறுப்பாளர்கள் மத்தவங்களுக்கு இங்க இருக்கு. இப்ப மாவட்ட பொறுப்பாளர், வட்டார பொறுப்பாளர் அடிப்பட்டவங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க. அவங்க தெரியாது என்ன நடக்குது. இது அவங்களுக்கு வீடியோவை போட்டு காட்டினா எல்லாருக்குமே நீங்க சொல்றத நான் சொல்லிருக்கேன். இப்ப நீங்க ரெஃபர் பண்ணி ஒருத்தன் உள்ள வந்திருப்பான். அவன் வந்து நடக்க ஆரம்பிச்சோடனே அவன்கிட்ட சொல்லுவேன், நீ குரூப்ல ஃபர்ஸ்ட் போடு, இப்ப அடிபட்டுச்சு இந்த அண்ணா சொல்லிங்க வந்தேன், இப்ப நான் நடக்கிறேன், இந்த மாதிரி யாராவது இருந்தா வாங்கன்னு போடு. அப்படி இல்லைன்னா அக்யூட்ல இருக்கவங்க உடனே வந்ததுனால எனக்கு இது வந்திருக்குன்னு போடுன்னு சொல்லியிருக்கோம். தொழில் இது இன்னொரு இடத்துல எப்ப ஹெல்ப் ஆயிருக்குன்னா, இங்க வரும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்பேன், யாராவது முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்திருக்கீங்களா, தெரியுமான்னு கேட்டா 99% தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது தெரியாதுன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. இப்ப வந்து ஊர்ல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அந்த அண்ணன் வேலை செய்யறாருன்னு சொல்லியிருக்காங்கிற அளவுக்கு சிபா கொண்டு வந்திருக்காங்க. அது இப்ப நடந்துட்டே இருக்கு. அப்போ என்ன அந்த வீட்டுக்குள்ள எப்படி போறது அந்த யோசனையிலேயே நிறைய பேர் இருக்காங்க. மாவட்ட பொறுப்பாளர் நேர்ல போயிட்டு அதுக்கு முறை சந்திச்சு, இல்ல நீங்க வெளியே வாங்க, நாங்க இருக்கோம், உங்களுக்கு என்ன வேணும்ன்றது முதல்ல அவங்களுக்கு கொஞ்சம் புரியுது. இல்ல அடுத்த தடவையில இருந்து அதுதான் சொல்லியிருக்கேன், இந்த சிபா புக்லயே எவ்வளவு பேர் தொழில் பண்றாங்க, அடுத்த வருஷம் ஒரு வேலை கம்மி ஆச்சுன்னா அவன் ஏன் விட்டுட்டாங்க அதை ஃபாலோ பண்ணி ஏதாவது பண்ணணும். அது பண்ணோம்னா எல்லாருக்கும் நல்லா. ஓகே ஓகே. இவர்கிட்ட வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி எப்படி வாங்கணும் சரிங்கண்ணா. முடிஞ்ச போகுது, செஷன் முடிஞ்ச போகுது. அவரோட முடிச்சிடும். பேசுங்கண்ணா. வணக்கம், என் பேர் முருகன். நான் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன். நான் ஒரு 5 வருஷமா வீட்டுலதான் முடங்கி இருந்தேன். சிஎம்சிலவே மறுவாழ் பயிற்சின்னு ஒரு 2 மாசம் பயிற்சி எடுத்தேன். பயிற்சி எடுத்துட்டு சின்னதா ஒரு கடை ரெடி பண்ணேன். கடையா 1000 ரூபாய் வாடகை கேட்டாங்க. ஒரு ரேம்ப் இல்ல, அந்த ரேம்பே நானே ரெடி பண்ணி ஒரு 2.5 வருஷமா அந்த கடையை நடத்திருக்கேன். எனக்கு லெவல் சி லெவல், கொஞ்சம் ஆக்டிவிட்டி கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் நான் எல்லா பொருட்களையும் அந்த பேக் பண்ணி என்னால எடுக்க கொடுக்க வளர்த்து அப்படி ஸ்டாண்ட்ல எல்லாமே பண்ணி வச்சிருந்தேன். ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். சிம் எடிஷன் பண்ணுவேன். இந்த கொரோனாவுக்கு பிறகு கொஞ்சம் கடையை க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இப்போ ஒரு 3 வருஷமா நடமாடு ரீசார்ஜ், வீல் சேர்ல பின்புறமா அனைத்து சிம்களுக்கும் ரீசார்ஜ் செய்து தரப்படும். இப்ப மேக்சிமம் அவங்களே போட்டுக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப இருந்து அதே வருமானம் இப்பவும் இருக்கா? அந்த வருமானம் கிடையாது. இப்ப முன்னால ஒரு 200 ரூபாய் டெய்லி 200 ரூபாய் கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு 30 ரூபாய் கொடுப்பாங்க. டெய்லி ஒரு 200 ரூபாய் கிடைக்கும். இப்ப ஒரு 50 ரூபாய் கிடைக்கிறதுனாலே கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் வேற ஒரு ஏதாவது ஒரு தள்ளுவண்டி கடை போடலாம், அது முயற்சி பண்ணணும். பின்ன என்னன்னா காலையில 9 மணிக்கு போவேன், 12 மணி வரை இந்த தெரு ஓரமா ரோட் சைடு எண்ணெய்ல ஒதுங்கி ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பேன். அங்க லோக்கல் உள்ளவங்க வீட்டுல பண்ணுவாங்க. வீட்டுக்கு ஒரு 100 ரூபாய் என்னால முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிப்பேன். ஓகே. சோ 2 விஷயம் சொல்லி இந்த இதை முடிக்கலாம் நினைக்கிறேன். சிபா குரூப்ல பாத்துருந்தீங்கன்னா அந்த போட்டோஸ் இருக்கும். நீங்க யூஸ் பண்ற அதே ஸ்கூட்டி இருக்கு இல்லையா, அந்த மாடிஃபைட் ஸ்கூட்டியோட அந்த சைடு சீட்டை இறக்கி விட்டு பழ வியாபாரம் பண்றாரு. யாருக்கா அவர் தெரியுமா? சிவால போட்டிருக்காரு அவரோட போட்டோஸ். நம்ம வச்சிருக்க அதே மாடிஃபைட் ஸ்கூட்டியோட அந்த சைடு இருக்கு இல்லையா, அதை இறக்கி விட்டு, ஆமா அதை இறக்கி விட்டுட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கம்ல குமார், ஆமா. ஸோ அவரு கொய்யாப்பழம் இந்த மாதிரி பழம் இது எதுக்கு சொல்றேன்னா, இங்க இருக்க 2 பேருமே அங்கிருந்து என்கிட்ட சொன்னது என்னன்னா, நம்ம பொருளை வாங்கி கொடுத்துறோம் சார், அது ஏதாவது ஆச்சுன்னா திருப்பியும் நம்மள்கிட்ட வரது போல அந்த பொருளை கொடுத்தது அவனா ஏதாவது பண்ணி பொழைச்சுக்கிட்டோன்னு தான் கொடுத்தேன். கொடுத்த பொருளுக்கு திருப்பியும் இப்ப நான் லாஸ்ட் டைம் இதுல கரெக்டா அது சொன்னேன்னு தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பெட்ரோல் அலவன்ஸ் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூட்டி கொடுக்குறீங்க, பெட்ரோல் யாருங்க கொடுக்குறதுன்னு பெட்ரோல் கேட்டுட்டாங்களா, வாங்கி கொடுத்துருவீங்களா? ஓகே. ஸோ ஏன் சொல்றேன்னா, அது ஆக்சுவலி
நிர்வாகமும் ஒருவேளை ஒத்துக்க வேண்டிய விஷயம். நாம்ஸ் படி படிக்க போறவங்க, சுய தொழில் செய்யறவங்க, வேலைக்குன்னு இருந்ததை நம்ம என்ன நினைச்சோம், எங்க ஆளுக்கு வேணும் நீ குடுன்னு வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சதுனால ஒருவேளை இந்த இடங்கள்லயும் தவறாக நினைச்சுக்க வேண்டாம், சில விஷயங்களை புரிஞ்சுக்க இருக்கும். சோ வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வச்சு அடுத்த தடவை அந்த இதை நம்மளா மெயின்டைன் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம ஏதாவது ஒண்ண கொண்டு வந்துக்கிட்டோம்னா நல்லது. ஜொமேட்டோ ஓட்டுறவங்க யாரும் இருக்கீங்களா? ஜொமேட்டோ டெலிவரி இப்ப சேலம் சைட்ல எங்கிட்ட இருந்து போனதுலயே ஒரு 4 பசங்க ஓட்டிட்டு இருக்கானுங்க. எனக்கு இப்ப இருக்கிற கேள்வியே அதுதான். ஒரு எண்ணில் நான் அதை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, பட் இது கரெக்டான குழுங்கிறதுனால நான் அதை பேசுறேன். இப்படி இருக்க ஒருத்தருக்கு அது ஒரு டெலிவரி ஆப்ஷனை கொடுக்குது, அவருக்கு வருமானம் கிடைக்குதுங்கிறதுல எனக்கும் சந்தோஷம், ஒத்துக்கிறேன். ஆனால் நார்மலா இருக்க ஒருத்தர் அவனால போய் வாங்க முடியும் இல்லைங்களா? நீங்க சூழ்நிலையை ரிவர்ஸ்ல யோசிக்கிறேன், இது பாசிட்டிவ் கிடையாது, இன்னைக்கான கருத்து இல்ல, 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ கழிச்சு நம்ம பேச வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அப்படி யோசிச்சு பார்த்தா இப்படி இருக்க ஒருத்தருக்கு இது வேலை வாய்ப்பு, வருமானம், நான் அதை ஏத்துக்கிறேன்ட்டேன். ஆனா ரிவர்ஸ் எண்ட்ல நார்மலா எல்லாம் முடிகிற ஒருத்தர் சும்மா படுத்துட்டு இப்படி இருக்க ஒருத்தருக்கு மூலயமா ஒரு போண்டாவையோ டீயோ வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அது ஆரோக்கியமான சூழலான்னு கேட்டா இல்ல. உங்க எண்டுல இது நல்ல விஷயம். என் ஜொமேட்டோ நான் என்கிட்ட இருக்க நியோ போல்ட்ல போயிடுறேன், ஸ்கூட்டில போயிடுறேன். ஆனால் அதர் எண்ட்ல இது ஆரோக்கியமான விஷயமான்னு பார்த்தா இன்னைக்கு அது ஒரு கேள்விக்குறி. ஆனா ரிவர்ஸ்ல இன்னொன்னையும் சொல்லிடுறேன், இல்ல டெலிவரி கொடுக்க போன இடத்துல பார்த்துட்டு தான் அவன் யோசிக்கிறான், இவன் கொண்டு வந்து கொடுத்துக்கிறான், நான் அங்கேயே போய் சாப்பிட்டு வேண்டா தம்பிங்கிற அளவுக்கு நம்ம அவங்களை மோட்டிவேட் பண்ற அளவுக்கு வந்திருக்கோங்கிற சொல்றேன். அதை என்னோட இதுல இப்ப நான் காரைக்குடி 2 நாள் வீல் சேர் கிரிக்கெட் தமிழ்நாடு மகாராஷ்டிரா விளையாண்டாங்க, அதுக்காக போயிட்டு வந்தேன். ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா ஒரு நியூ பால் நிக்குது கூட, நம்ம பையன் தான் அவன். ஃபர்ஸ்ட் அவனை பார்க்கல, அந்த ட்ரெயினோட சென்டர்ல குப்புறப்படுத்திருக்கான் ஆளு, நம்ம அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்க ரெஸ்ட்ல உட்காரதுல சைட்ல நியோ பால்ட்ட பார்த்து சரி நம்ம ஆள் யாரும் இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இந்த மாடிஃபைட் ஸ்கூட்டி 2 அடுத்த பிளாட்ஃபார்ம்ல நிக்குது. அப்ப இது நமக்கான ஒரு அடையாளமாகவே மாறி இருக்கு. நீங்க நார்மல் ஸ்கூட்டில இருந்தவங்கன்னு மாறி இதுக்கான விஷயங்கள் வேற மாதிரி நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கு. அதை உபயோகப்படுத்தி இன்னமும் கூட நீங்க என்ன பண்ண முடியும், வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ வீரையான்னு சொல்லி இப்ப இருந்துட்டு தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன். இது ஆனதுக்கு அப்புறம் புக் எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்கான். சென்னையில இன்னொருத்தர் அருணாச்சலம் சொல்லி புக் எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே முதல் பேஜ்ல முதுகுத்தண்டோட பாதிப்புனா என்னன்னே போட்டிருக்கான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்க வெளியில வரும்போது இப்ப மறுவாழ்வு பயிற்சி மையம்னு சொல்றீங்க இல்லையா, நார்மல் பீப்புள் நடத்துறத விட இப்ப சிஎம்சி ஆரம்பிச்சது யாரு? சிஎம்சி ஆரம்பிச்சது மேரி வர்கீஸ். அந்த மாதிரி இப்போ சோல்ஃப்ரீ எடுத்துக்கோங்க, அமர் சேவா சங்கம் எடுத்துங்க, நார்மல் பீப்புள் ஹோமே எடுத்துக்கீங்களா. இப்ப ரவிச்சந்திரன் சார் நடத்துற ஹோம் மாதிரி ஏன் ஒரு நார்மல் ஆரம்பிச்சா நடத்த முடியாது? இது வேறதான் புரிஞ்சுக்கணுங்கிறேன். உங்களுக்கே நீங்க நார்மலா இருக்கும்போது இப்படி இருக்கவனோட பிரச்சனை என்னங்கிறத புரிஞ்சுக்கவே முடியாது. அப்போ நீங்க முயற்சி எடுத்தால்தான், நீங்க மாறி வர ஆரம்பிச்சால்தான் எல்லாமே திருப்பியும் மாற ஆரம்பிக்கும். சோ மாற்றங்கள் மறுவாழ்வு பயிற்சி மையத்திலிருந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. அது என்னோட முதல் கருத்தா பதிவு பண்ணிட்டேன். கடைசி கருத்து, உங்கள்கிட்ட இருந்தும் இந்த மாற்றங்கள் உருவாகணும், சுயமா தொழில் பண்ணணும். விளையாட்டை நான் காமனா இப்ப பண்ண முடியறது இல்லை, ஏன்னா நான் உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமே எனக்கு சில விஷயங்கள் இருக்கு. அவனுக்கான தொழில், அவனுக்கான வருமானம் இல்லாம விளையாட்டை ஒருவேளை அவனால லீடு எடுத்து போக முடியாது. நம்ம சொல்லும் போது ஆர்வமா கேட்பாங்க, பட் நடைமுறை பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அதுலயும் சாதிக்கணும்னு சொல்றேன், புரியுது இல்லைங்களா? ஏன்னா நம்ம போய் சாதிச்சாலும் நமக்கு பின்னாடி இருக்க ஒருத்தன் நம்மளை பார்த்து ஏறி வருவான். நம்ம ஒரே இடத்துல நின்றுட்டோம்னா அவன் திருப்பி ஏறி வர்றதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாயிடும். சோ எனக்கு கொடுத்த மொத்த 3 கருத்துகளையும் தெளிவா விளக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேற எந்த டவுட் இருந்தாலும் எப்பனாலும் என் போன் நம்பர்லையும் கூப்பிட்டு பேசிக்கலாம், இங்கேயும் தனியா வந்து கேட்டுக்கலாம். நன்றி.